சந்தி. தமிழ் முரசம் நேயர்களுக்கு எனது மாலை வணக்கம். இன்று எங்களுடன் வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் இரா மன்னர் மன்னன் இணைந்திருக்கின்றார். அவர் சிறந்த வரலாற்று ஆசிரியர் மற்றும் பல கோணங்களில் சிந்தித்து அதற்காக தக்க சான்றுகளை வழங்குபவர். எளிமையாக அனைவருக்கும் புரிந்து கொள்ளும் தமிழ் நடையில் பேசுவதில் வல்லவர். பலவிதமான கருத்துக்களை இன்றைய தலைமுறைகளின் முற்போக்குக்கு ஏற்றாற்போல் பதிவிட்டு அவர்களை வரலாற்றை பற்றிய ஆய்வுக்கு உட்படுத்துவதில் கெட்டிக்காரர். இந்த நேரத்தில் அவரை எங்களுடன் இணைத்துக் கொள்வதில் தமிழ் முரசம் வானொலி மிகவும் பெருமை அடைகிறது. வணக்கம் மன்னர் மன்னன். வணக்கம். நீங்கள் நோர்வேக்கு இது 2வது தடவையாக வந்துள்ளதாக கூறியிருக்கிறீர்கள். அந்த விதத்தில் எங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி தந்ததுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு, பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வலையொலி தளங்கள் மூலமாக உங்களுடைய காணொளிகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். தனிப்பட்ட முறையில் நான் உங்களுடைய கருத்துக்களுக்கு ரசிகையும் கூட. எந்த ஒரு கருத்தையும் உங்களது பாணியில் மிகவும் வரலாற்று ஆய்வுகளுடனும் அதே நேரம் சமகால வாழ்க்கைக்கு ஒத்துக்கொள்கிற மாதிரியும் நீங்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. பல புத்தகங்களை கூட நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் எங்களோட ஈழத்தமிழர்களுக்கு நீங்கள் எழுதின புத்தகங்களில் முக்கியமான சில புத்தகங்கள், எல்லாமே முக்கியமானது, அந்த துறை சார்ந்த முறையில் அது மிகவும் முக்கியமான புத்தகங்களாக இருந்தால் கூட எங்களை ஈர்க்கிற வகையில், ஈழத்தமிழர்களுக்கான ஈர்க்கிற வகையிலான சில புத்தகங்களை பற்றி கூற முடியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா, நான் தனிப்பட்ட முறையில் நார்வேக்கு வரவில்லை. பெர்கனில் இருக்கக்கூடிய கரிகாலன் தமிழ் பேரவைன்ற ஒரு அமைப்பு தான் கடந்த ஆண்டும் என்னை அழைத்திருந்தார்கள். இந்த ஆண்டும் அவர்கள் தான் அழைத்திருந்தார்கள். அவங்க தான் இந்த நிகழ்ச்சிக்கான நேரத்தையும் எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தது. அதனால் நாம் 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்க்குறப்போ, நூல்கள் எழுதும் பொழுது ஒவ்வொரு தரப்புக்கும் ஒவ்வொரு நூல் அப்படின்னு தான் நாங்கள் எழுதுகிறோம். அதில் இப்போது விளம்பர வேட்டைங்கிற நூல் பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற தலைமுறை, ஏன்னா இப்போ நம்ம தொலைக்காட்சி பார்க்குறோம், வானொலி பார்க்குறோம், செய்தித்தாள் வாசிக்கிறோம். ஒரு நாளைக்கு நம்மளை மிக குறைஞ்சபட்சம் 300லேருந்து 3000 விளம்பரங்கள் நம்ம கவனத்துக்கு வந்தோ வராமல கடந்து போயிட்டே இருக்குது. அப்போ இந்த விளம்பரங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு உளவியல் ரீதியான ஒரு தாக்குதல் கொடுக்குது. ஒரு நிறுவனம் சிகப்பழகுக்காக ஒரு பசையை உருவாக்குறாங்க அப்படின்னா, அந்த பசையை அவங்க விற்பனை பண்ணணுன்றதுக்காக சொல்லக்கூடிய பொய்கள் என்ன நம்ப வைக்குதுன்னா, நம்ம என்ன நேரத்துக்கு வேணாலும் மாறிக்கலாம் போல இருக்குது, வெள்ளையான நிறம் தான் அழகு போல இருக்குன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மையை மக்கள் கிட்டக்க கொண்டு வருது. அப்போ அந்த விளம்பர நிறுவனங்கள் உளவியல் ரீதியாக நமக்கு மேலே எப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடத்துது, அதனால் நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறோன்றதை நம்ம உணர்றதில்லை. ஆனால் அந்த பாதிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. அதை பற்றின நூல் தான் விளம்பர வேட்டைங்கிற நூல். அப்போ இளைய தலைமுறையினர் இந்த ஊடகத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க விளம்பர வேட்டையை படிக்கணும் அப்படின்னு நான் பரிந்துரைப்பேன். அது போக இப்போ பொருளாதாரம் நம்ம அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டியது. இப்போ பணம்னா என்ன, வங்கின்னா என்ன, வட்டின்னா என்ன, பணம் எப்படி இயங்குது, பிட்காயின்னு ஒன்று வந்திருக்கு, அது எப்படி இயங்குதுன்னெலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பணத்தின் பயணம் அப்படிங்கிற நூல். அதை பார்த்திங்கன்னா, இந்த பொருளாதாரம் சார்ந்த நபர்கள்லாம் அந்த புத்தகத்தை பெரிய அளவில் வாசிக்கிறாங்க. அவங்களுக்கான நூல் அப்படின்னு அதை சொல்லிடலாம். வரலாற்று வாசகர்களுக்கு நேரடியாக பயன்படக்கூடிய நூல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போ தான் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்கன்றப்போ ஒரு முழு நூலையும் ஒரு கருத்தை தொடர்பாக நீங்கள் படிக்க முடியாது. உங்களுக்கு கடினமாக இருக்கும், ஒரு செய்திக்கு இத்தனை பக்கமா அப்படின்ட்டு. அப்போ வரலாற்றில் சில திருத்தங்கள் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன். அதில் குறிப்பிடுவதற்கு மன்னிக்கவும், வரலாறு என்று குறிப்பிடும் பொழுது அதாவது இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை பற்றி பேசுகிறீர்களா அல்லது உலக வரலாற்றை பற்றியான? ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் அந்த நூலில். உலக அளவில் அதனால் தமிழக மக்களுக்கு பயன்படக்கூடியது. அப்படிதான் அந்த நூலினுடைய நோக்கம் இருந்தது. இப்போ அதை அடிப்படையாக வச்சு பெண்களோட வரலாறு தொடர்பாக அதில் 4 கட்டுரை இருக்கும். நம்ம பொருள்கள் வாங்குறது தொடர்பாக ஒரு 4 கட்டுரை இருக்கும். மறைக்கப்பட்ட வரலாறு பற்றி ஒரு 4 கட்டுரை இருக்கும். அந்த மாதிரி கலவையாக நீங்கள் படித்து பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு பெருசாக வாசிப்பு பழக்கம் இல்லைன்னா கூட அந்த நூலை நீங்கள் வாசிச்சிடலாம். ஏன்னா ஒன்று சின்ன சின்ன கட்டுரைகள் தான் இல்லைங்களா. அதனால் புதிதாக வாசிக்கிறவங்களுக்கு அந்த வரலாற்று சில திருத்தங்கள் நூலை நம்ம பரிந்துரை பண்ணலாம். சில தரப்பு எப்படின்னா, அந்த ஆழ்ந்த வாசிப்பு இருக்கும். அவங்க பல்லவர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பல்லவர் வரலாறு, ராஜராஜ சோழனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ராஜராஜ சோழன். ஆதித்த கரிகாலனுடைய கொலை அப்படிங்கிறது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய பேசுபொருளாச்சு. இந்த பொன்னியின் செல்வன் அந்த நாவல் படம் அது தொடர்பான நிகழ்வுகளாக நடந்தப்போ, அப்போ ஆதித்த கரிகாலன் கொலையை எப்படி நம்ம வரலாற்று ரீதியாக புரிஞ்சுக்கிறதுன்றதை பற்றி நான் ஆதித்த கரிகாலன் கொலையினே ஒரு புத்தகம் எழுதினேன். அது ஒரு 700 பக்கம் இருக்கும். அதுவும் தீவிரமாக வரலாற்றை அணுகக்கூடியவங்க அந்த நூல்களை வாசிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு தரப்புக்கும் நான் நூல்களை எழுதியிருக்கிறேன். அந்த தரப்பினருக்கு அந்த நூல் பிடிச்சிருக்கும். நான்
எப்படி சொல்கிறது அப்படின்னா, என்னுடைய 3 குழந்தைய வந்து எனக்கு ஒரே மாதிரி பிடிக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? அவர்களுடைய தேடலை பொறுத்து அந்த புத்தகங்களுடைய உட்கருத்துக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பசிக்கு ஒரு நல்ல ஒரு விருந்தாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்க்குறப்போ இப்போ சமீபத்தில் வரலாற்றில் கண்ணகி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன். இதில் என்னென்னா, இப்போ கண்ணகின்றவங்க வந்துட்டு கண்ணகைங்கிற பேரில் இலங்கையிலையும் வழிபடப்படுறாங்க, பத்தினி தெய்வம்னு வழிபடப்படுறாங்க. இப்போ கண்ணகி வரலாற்றினுடைய காலத்தை வந்து இலங்கையிலேருந்து தான் அத்தனை காலம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த கையவாகு காலம் காட்டும் முறைமைன்னு சொல்லி கண்ணகியினுடைய அந்த வழிபாட்டு கையவாகுன்னு இலங்கையிலேருந்து ஒரு அரசர் வந்தார். அவர் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அதனால் சிலப்பதிகாரம் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. தமிழக வரலாற்று ஆய்வாளர்கள் இதனால் இலங்கை வரலாறு பற்றி கொஞ்சம் அறிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டது. ஆனால் இந்த காலக்கணிப்பு முறையில் என்ன குறைபாடு இருக்குது? அப்போ கையவாகுன்றது வந்து ஒருத்தரோட பேரா அல்லது அந்த அரசு பட்டமாங்கிறத பற்றிலாம் நான் அந்த நூலில் பேசியிருப்பேன். சிறப்பு. அப்போ வந்து வரலாற்றை வந்து அணுகக்கூடியவர்களுக்கு ஒரு புதிய வாயிலாக இருக்கும். இது இல்லாமலும் இலங்கை தமிழ்நாடு தொடர்பான சில நூல்கள் நான் வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா நூல் முடிச்சதுக்கு பின்னாடி தான் அதை பற்றின அறிவிப்பு இந்த செய்திகளை நாங்கள் வெளியிடும். ஏன்னா நாங்கள் ஆய்வு செய்கிறப்போ எங்களுக்கு தரவுகள் தேவை. சில நேரங்களில் இதை பற்றி தான் ஆய்வு செய்கிறோன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த தரவுகள் மறைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகன்றதுனால அதை தவிர்க்கிற வகையில் வந்துட்டு நாங்கள் சொல்லலை. இலங்கை தமிழர்கள் வந்து எதிர்பாராத இன்னும் பெருமை தரக்கூடிய பல ஆய்வுகள் வந்து எதிர்காலத்தில் வெளிவரும். இப்போ தமிழினத்துக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து ஆயுத தேசம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். அதில் வந்துட்டு தமிழ்நாட்டில்தான் முதலாக இரும்பு காலம் தோன்றியது உலகத்திலேயே, உலகத்துக்கு தமிழர்கள் தான் வந்து இரும்பை அறிமுகப்படுத்தினார்கள்னு எழுதியிருந்தேன். இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்த அகழாய்வுகளும் அதனுடைய முடிவுகளும் அந்த ஆய்வை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்னென்னா, இப்படி இரும்பு கிடைத்த இடங்களை நம்ம பட்டியலிடுறப்போ அது வந்துட்டு தமிழ்நாடும் இலங்கையுமாக இருக்குது. அப்போ தமிழர் நாகரிகம் அப்படின்னு வர்றப்போ தமிழரின் இரும்பு நாகரிகம்ன்றது தமிழ்நாட்டில் மட்டும் நடந்த இரும்பு நாகரிகம் கிடையாது. இதெல்லாம் நடந்தது பார்த்தீங்கன்னா கிமு 3300க்கு முன்னாடி. அப்போ கிமு 3300க்கு முன்பாகவே தமிழ்நாடும் இலங்கையும் சேர்ந்து ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே தொழில்நுட்பத்தில் இருந்திருக்குன்றதுக்கும் அது ஒரு வகையில் சான்றாக இருக்குது. அதை வந்துட்டு இலங்கை தமிழர்கள் கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும், அடுத்தவங்களுக்கு பரப்பணும், அந்த பெருமிதத்தில் அவங்க பங்கெடுத்துக்கணுங்கிறத நான் ஒரு கோரிக்கையாகவும் வைக்கிறேன். ஆமாம், நிச்சயமாக. அதாவது எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய வரலாறு பல சந்தர்ப்பங்களில் பல கட்டங்களில் அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றும் எங்களுக்கு கிடைக்கின்ற அகழ்வாராய்ச்சிகளினுடைய குறிப்பிட்ட சில கொஞ்சம் எச்சங்கள் எங்களுடைய தமிழனுடைய தொன்மையை சொல்லி நிற்கின்றது எங்களுடைய ஈழத்தமிழ்நாட்டில். இருந்தாலும் கூட நிறைய கேள்விகள் இங்கே எங்களுடன் கேட்க இருக்கின்றோம். இருந்தாலும் கூட அந்த முதலில் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் இருக்கிற கேள்வி வந்து, நீங்கள் சொன்னது போல் ஈழமும் அதாவது தமிழ்நாடும் வந்து சேர்ந்து இருந்தது, அதாவது அதாவது பூகோள ரீதியாகவும் சேர்ந்திருந்து பின் பிரிந்து சென்றதாக கால போக்கில் பிரிந்து சென்றதாக ஒரு கருத்து இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட ஈழத்தில் வந்து இயக்கர் நாகர் அப்படின்னு சொல்லி 2 குழுக்களாக மக்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து இருக்குது. அந்த இயக்கர்களும் நாகர்களும் பேசிய மொழி தமிழ் மொழியாகத்தானே இருக்கிறது. நீங்கள் கூட குறிப்பிட்டிருந்தீர்கள், அதாவது நாகர்கள் என்பது வந்து பொதுவாக தமிழர்களுக்கு இருந்த பெயர் என்றது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது இல்லையா? அந்த திராவிடம் அப்படியான பேச்சுக்கள் அங்கே எடுபடும் பொழுது உண்மையில் நாங்கள் நாகர்கள் என்று குறிப்பிடப்பட வேண்டியவர்கள் என்ற ஒரு கருத்து நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். அதை பற்றியான உங்கள் கருத்து என்னவாக இருக்கிறது? இன்னொரு விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய யாழ்ப்பாணத்தை கூட நாகதீபம் என்றுதான் இன்றும் அவங்களுக்கு பல பெயர்கள் வந்து நாகன், நாகம்மை, இன்னும் நாகர் கோயில்கள் எல்லாம் கூட இருக்கிறது. அதை பற்றியான உங்கள் கருத்து? இப்போ மனிதனுக்கு வந்து ஒரே அடையாளம் வந்து கிடையாது இல்லைங்களா? இப்போ வந்து நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் பெயர் வந்து ஒரு அடையாளம், உங்களுடைய இனம் ஒரு அடையாளம், நீங்கள் இருக்கிற நாடு ஒரு அடையாளம், அதுபோல் உங்களோட மத நம்பிக்கையும் ஒரு அடையாளம். நிச்சயமாக. ஒரு மனிதரை சொல்லப்போ ஒரு இந்தியர்னு சொல்லலாம், அவர் வந்து கிறிஸ்துவர்னு சொல்லலாம், அவர் வந்து தமிழர்னு சொல்லலாம். இப்படி நிறைய அடையாளங்கள் இருக்குல்ல. இதில் எந்த அடையாளத்துக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்குறோங்கிறத நம்மளை வந்து தீர்மானிக்குது. இப்போ வந்துட்டு யூதர்கள் வந்து தனி நாட்டை உருவாக்குறப்போ அவங்க கிட்டக்க வந்து யூத மொழி இல்லை, மொழி அவங்க இழந்துட்டாங்க. இப்போ இருக்கிற யூத மொழி வந்துட்டு அவங்க திருப்பி உருவாக்கின ஹீப்ரு மொழியில் தான் பேசுகிறாங்க. அப்போ யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய அந்த முன்னுரிமையை அவங்க மொழி மேலே வைக்கல, அவங்க வந்து மதத்து மேலே வைக்கிறாங்க. யூதர்கள்லாம் ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள், வேறு மதத்தை பின்பற்ற மாட்டாங்க, அந்த மதம் அவங்களுடைய அடையாளமாக இருக்குது. அதுபோல் ஒரு காலகட்டத்தில் இங்கே இருந்த தமிழர்களில் ஒரு பிரிவினர் வந்துட்டு பாம்பை வந்து தெய்வமாக கும்பிட்டவர்கள். அவங்க வந்துட்டு ஒருத்தம் அறிவாக இருக்கான்னா பாம்பு மாதிரி அறிவு இருக்குப்பாரு அப்படிம்பாங்க. நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, வாளறிவன் அப்படின்றாருல,
வாளறிவன் நற்றால் தோல் அறிவன். வாளறிவன்னா பாம்பு போல அறிவுடையவன். இப்போ வந்துட்டு பின்னாடி சமணம் வர்றப்போ அருகர்னு ஒரு கடவுளை கும்பிட்றப்போ அருகர் எப்படிப்பட்ட அறிவுடையவர் அப்படின்னு சிவசிந்தாமணி சொல்லுதுன்னா பாம்பின் அறிவுடையவர் அருகர் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒரு காலகட்டத்தில் மனிதர்கள் வந்து ரொம்ப வியந்த ஒரு உயிரினமாக பாம்புன்றது இருந்திருக்கு. அப்படி அந்த பாம்பை வழிபடக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு அவங்க வழிபாட்டு ரீதியாக அல்லது மத ரீதியாக வைத்து கொண்ட பெயர் வந்து நாகர் அப்படிங்கிறது. அவங்க பேசின மொழி அடிப்படையில் அவர்கள் தமிழர்கள், மத அடிப்படையில் அவர்கள் நாகர்கள். ஆனால் பின்னாடி நம்ம பார்க்குறப்போ சுமார் வந்து ஒரு கிமு 3100ன்ற அந்த காலகட்டத்தில் இங்கே வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நடக்குது. அது வந்து மகாபாரதம்ங்கிற நூலில் வந்து அந்த பிரச்சனை குறிப்பிடப்பட்டிருக்கு. திங்கள் மரபை சேர்ந்த நாகர் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய காடு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அந்த காட்டில் வந்துட்டு ஒரு புதிய தலைநகரத்தை உருவாக்கணும்னு பஞ்சபாண்டவர்கள் முடிவு பண்ணுறாங்க. அந்த புது தலைநகரத்துக்கு பேர் இந்திரபிரஸ்தம், இன்றைக்கி அதோட பேர் டெல்லி. அந்த தலைநகரத்தை உருவாக்குறப்போ அங்கே பெரிய அளவில் காடுகள் அழிக்கப்படுது. அப்போ அந்த காடுகள் அந்த நாகர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அரசர்களுக்கு எதிராக திரும்புகிறாங்க. அதில் இவங்க வந்து அரசர்களை கொள்கிறாங்க, அரசர்கள் வந்து பதிலுக்கு இவங்களை கொள்கிறாங்கன்றப்போ அதுவரை தரைக்கு மேலே இந்த நாகர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய குகைகள் வந்து இந்தியாவில் இருக்குது. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் குறிப்பாக சொல்லலாம். இப்போ ஆந்திர பிரதேசத்துலலாம் நிறைய குகைகள் இருக்குது. அந்த குகைகளுக்கு வந்து இடம் மாறி போய் ஒளிஞ்சிக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா வந்துட்டு நாங்கள் உங்களை மன்னிச்சிட்டோம், ஆனாலும் நீங்கள் வெளியில் வந்து நடமாடுறதை அனுமதிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு ஒப்பந்தமாகி குகைகளில் வாழ ஆரம்பித்து இப்போ தமிழர்கள்லேயே நாகர்கள்ங்கிற பிரிவில் போனவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து மனித வாழ்க்கையிலேருந்தே ரொம்ப மாறுபட்டதாக மாறுது. இவங்களில் ஒரு பிரிவினர் வந்து பல்வேறு நாடுகளுக்கு பயணப்பட்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுக்க அவங்க வந்து பரவி வாழ்கிறாங்க. இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்போடியா, வியட்நாம், தாய்லாந்து இந்த பகுதிகளெலாம் அந்த நாகர் மக்களினுடைய தொடர்ச்சி நமக்கு நிறையா இருக்கும். நாகாலாந்துன்றது அவங்க இடம் தான். அது போக நாகர்கோயிலுங்கிறது உண்மையாகவே நாகராஜாவோட கோயில். அது அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த தெய்வம் வந்துட்டு ஒரு பெருமாளாக வழிபடப்பட்டாலும் அங்கே நீங்கள் கொடிமரம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு என்ன கொடிமரம் இருக்கணுமோ அது இல்லாமல் ஆமை இருக்கும். ஏன்னா நாகராஜான்ற ஒரு கடவுளுடைய வாகனம் வந்து ஆமை. எந்த கடவுள் உள்ள இருக்கோ அதோட வாகனம் தான் கொடிமரத்தில் இருக்கும். நிச்சயமா கோயிலை மாற்றினா கொடிமரத்தை மாற்ற மாட்டாங்க. இதை நம்ம வச்சு ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம். அப்போ என்னென்னா தமிழர்களில் வந்து ஒரு பிரிவினர் நாகராக மாறி போகிறப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க போகிற இடத்தை பொறுத்து தமிழ் மொழியை கைவிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தமிழினுடைய எழுத்து வடிவத்தை அவங்க வெகு காலம் கைவிடலை. ஒரு நிமிஷம், அதாவது நீங்க சொல்றீங்க தமிழர்கள் நாகராக மாறி போகிறார்கள் அல்லது தமிழர்கள் நாகராக வாழ்ந்தவர்கள்? தமிழர்கள் அவங்களுடைய வழிபாட்டு அடிப்படையில் நாகர்கள்னு பிரியிறாங்க. இங்கே இருக்கிற தமிழர்கள் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்காங்க. சிலப்பதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகலில் நகரோடு நாகநாடுன்னு அது ஆரம்பிக்கும். நாகநாடுன்னு ஒன்று இருந்துச்சு, ரொம்ப புகழ்பெற்ற நாடு. அதுக்கு இணையாக சொல்லணும்னா நம்ம புகாரை சொல்லலாம்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. சிலப்பதிகாரம் எவ்வளோ பழமையான நூல். அந்த காலகட்டத்திலேயே நாகநாடுன்றது இருந்து மறைஞ்சு போயிடுச்சு. அப்போது இது எப்படி நடந்ததுன்னா அங்கிருந்த மக்கள் வந்துட்டு அந்த நாக கடவுள் அடிப்படையில் ஒரு மத அடிப்படையில் அந்த மக்கள் வந்துட்டு பிரிகிறாங்க. புரியுதா அவங்களுக்கு? அப்போ என்னென்னா அவங்க மொழியை கையில் எடுக்கல, அவங்க மதத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க. பின்னாடி வந்துட்டு இப்படி சிக்கல் வர்றப்போ இப்போ நாகருங்கிற அந்த அடையாளத்தில் இருக்கிற மக்கள் தான் அதால் பாதிக்கப்படுறாங்க. இந்த நாகர் மரபை சேர்ந்தவங்க நிறைய இடத்துல அரசர்களாகவும் இருக்காங்க. இப்போ புத்தரை பார்த்தோம் அப்படின்னா அவருடைய சிலைகளுக்கு பின்னாடி பாம்பு மாதிரி போட்டிருப்பாங்க இல்லைங்களா. ஏன்னா புத்தருடைய ஒரு மரபு பின்னணி வந்துட்டு நாகத்தோட தொடர்புடையதாக, நாகர்களோடு தொடர்புடையதாக இருக்குதுன்ற நம்ம பார்க்குறோம். கம்போடியா, தாய்லாந்துன்ற நாடுகள் எல்லாம் அந்த மக்கள் நாகர் இனத்து மக்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ நாகர் இனத்தில் என்ன கவனிக்கணும்னா தாய் ஒளி பண்பாடு. அது சொத்து வந்து எப்படி போகும்னா வந்துட்டு அம்மா கிட்டேருந்து பொண்ணுக்கு போகும். அப்போ ராஜா எப்படி வருவாங்கன்னா ஒரு ராணி இருப்பாங்க, அவங்க திருமணம் பண்ணுறவர் தான் ராஜா. ராஜாவுக்கு அதிகாரம் கிடையாது. ஒருவேளை ராணிக்கு பெண் பிறந்தா அந்த பெண்ணை திருமணம் பண்றவன் தான் அடுத்த ராஜாவை தவிர ராஜாவோட பையன் ராஜாவாக முடியாது. இது நாகர்கள் வந்து உலகத்தின் பல்வேறு இடங்களையும் பின்பற்றின ஒரு பொதுவான முறை. இந்த முறையை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் நாகர்கள் தான் இங்கே இருந்திருக்காங்க அப்படி. அப்போ பெண்வழி சமுதாயம், பாம்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வழிபாட்டு முறை, மத நம்பிக்கை அப்படின்னு அவங்க வந்துட்டு சில தமிழ் நிலத்தினுடைய சில கூறுகளை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா நமக்கு வந்து இந்த கூறுகள் மாறுது, மத நம்பிக்கைகள் மாறுது. ஒரு 6-7 மதங்களை நம்ம வந்துட்டு வெவ்வேறு காலகட்டத்தில் வந்து கடந்து வர்றோம். ஆனால் நம்ம வந்துட்டு மொழியை கைவிடலை. அப்போ நம்ம தமிழ் மொழி அடிப்படையில் நாம் தமிழர்களாக நிற்கிறோம். நாகர் அப்படிங்கிற அந்த வழிபாட்டு அடிப்படையில் அவங்க நாகர்களாக மாறினாங்க. அதனால தான் திருப்பி சொல்கிறது வந்துட்டு நாகர்கள்ங்கிறவங்க தமிழர்கள் தான், தமிழை தான் பேசினார்கள். ஆனால் அவரோட இறை நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க வகுத்துக்கிட்டாங்க. அவங்களோட ப்ரியாரிட்டி வந்து அதுவாக இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு நாகர்கள் வந்து நம்ம கூடவே கலந்துட்டாங்க அப்படின்னாலும் கூட சில இடங்களில் வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ பல்லவர்கள் வந்து அரசுக்கு வர்றாங்க, ஒரு 4-5 பேர் பையங்க இருக்காங்கன்னா அவங்க அத்தனை பேருக்கு நாடு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வீரகூர்ச்சவர்மன்கிற அரசர் நாகர் மகளை மணந்து ராஜாவானார் அப்படின்னு அவங்களுடைய செப்பு பட்டயத்திலே இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஒரு நாகருக்கு பொண்ணு இருக்காங்கன்றப்போ இவன் இங்கே தான் ராஜாவாக முடியாது, அந்த பொண்ணை திருமணம் பண்ணிட்டு ராஜாவாகலாம் இல்லைங்களா. இப்படி
பல்லவர்கள் காலம் வரைக்கும் கூட நாகர்களுக்கு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுன்றதெல்லாம் வந்து தமிழர்கள்ட்ட இருந்து தான் இருக்குது. ஆனால் ரொம்ப காலங்கள் மாற 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 அவங்க தமிழ் பண்பாட்டிலிருந்தும் தமிழ் மொழியிலிருந்தும் விலகி போய் தான் இன்னைக்கு வந்துட்டு இதெல்லாம் நம்ம மாறி இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ இலங்கையினுடைய பூர்வீக மக்களாக நாகர்கள் இருந்த பொழுது அவர்கள் பேசிய மொழி தமிழ். இன அடிப்படையில் நாகர்கள்னு சொல்லப்பட்டாலும் மொழி அடிப்படையில் அவர்கள் தமிழர்கள் என்று தான் சொல்லப்பட வேண்டும். ஆமாம். அதே மாதிரி இயக்கர்களை பற்றியான புரிதல் எப்படியானதாக இருக்கிறது? அவர்களும் தமிழ் பேசினார்கள், ஆனால் அவர்கள் மத்திய இலங்கையில் வாழ்ந்ததாக குறிப்புகள் இருக்கிறது இல்லையா? அதை பற்றியான கருத்து, அவர்களும் தமிழ் பேசியதாகவும் எனக்கு தெரிந்த அளவில், அதாவது புத்தன் வந்து இலங்கைக்கு பௌத்த மதத்தை, தனது கருத்துக்களை பௌத்த மதம் என்று சொல்வதை விட தனது போதனைகளை பரப்ப வரும் பொழுது பாலி மொழியுடன் கலந்து ஒரு புது மொழி உருவானதாக ஒரு கருத்து இருக்கிறது. அதை பற்றியான உங்கள் விளக்கம் என்னவாக இருக்கும்? இயக்கருங்கிறதும் ஏறத்தாழ ஒரு நம்பிக்கை தான். ஆனால் அந்த மதம் வந்து எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு மதமாக இருந்திருக்கு. உதாரணத்துக்கு நான் என்னோட ஆயுத தேசம் நூலில் பார்த்தீங்கன்னா இயக்கி அப்படின்னு ஒரு பெண் தெய்வத்தை பற்றி குறிப்பிட்டிருப்பேன். அந்த பெண் தெய்வம் பின்னாடி சமண மதத்துக்குள்ள வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தது. கொங்கு பகுதியில் ஆட்சி செய்த சேரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட எல்லா காசுலையும் பின்னாடி வந்து இயக்கி தான் இருக்கும். கல்வெட்டில் வந்து இயக்கின்னு குறிப்பிடாம யக்கின்னு குறிப்பிடுவாங்க. யக்கி யக்கி யக்கின்னு. யக்கியும் யக்ஷாவும் ஒரே தெய்வங்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? யக்ஷி யக்ஷான்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூதம்னு சொல்ற மாதிரி, அந்த பூதம் இந்த பூதம் 100 உட்பிரிவு இருக்கும். பொதுவான பேர். இப்போ பௌத்தத்திலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெண் கடவுள்களுக்கு யக்கின்னு ஒரு வழிபாடு வச்சுருந்தாங்க, சமணத்திலையும் வச்சுருந்தாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து யக்கி. யக்கின்னா என்னென்னா, உதாரணத்துக்கு நான் வந்துட்டு ஒரு பேனா வாங்குறேன், அதில் வந்துட்டு மை இருக்குது, அது வந்து எழுதுன்னு நம்ம நம்பி வாங்குகிறோம். ஆனால் அது எழுதுன்றதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? இல்லை. எல்லாம் இருந்தும் அது இயங்காமல் போக முடியும்ல. அப்போது இது இயக்கணும்ல ஒன்று. எது இயக்குது இதை? நம்ம இப்போ ஆற்றல்னு புரிஞ்சுக்கிறோம், அல்லது தொழில்நுட்பம்னு புரிஞ்சுக்கிறோம்ல. அப்போ அது இயக்கத்துக்கு ஒரு கடவுள் இருக்காங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுலேருந்து வந்தது தான் இயக்கி அப்படிங்கிற ஒரு வழிபாடு. இயக்கின்னு சொல்லப்படக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நான் வந்து பெரிய கடவுளை நம்புகிறேன், ஆனால் அந்த கடவுள் படைப்பின் கடவுள், நான் அவருக்கு வந்து ஒன்றுமே இல்லைன்றப்போ எனக்கு அந்த கடவுள்கிட்ட போய் பேசுகிறப்போ எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். அதே வந்து என்ன மாதிரி ஒருத்தவர் இருந்து அவர் கடவுளாயிட்டாருன்னு சொல்கிறப்போ எனக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை எனக்கும் குறையும், நெருக்கம் அதிகரிக்கும். நம்ம வந்து இப்போ பெரிய கோயிலுக்கெல்லாம் போனால் கும்பிட்டுட்டு வர்றவங்க சின்ன ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போனால் வந்துட்டு சாமியை பார்த்து திட்டிகிட்டு இருப்பாங்க, உனக்கு அறிவு இல்லை, நீ எல்லாம் பண்ண மாட்டியான்னு. ஏன் இது வந்துட்டு ஒரு பெரிய கோயிலில் போய் திட்டமாட்டுறாங்க மக்கள்? உரிமை வருது இல்லைங்களா? அப்போது இந்த இயக்கி வழிபாடுன்றது சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் முன்பாக இருந்தாலும் கூட, சமண பௌத்தம் வந்த பின்னாடி கூட அவங்களால மக்கள் கிட்டக்க போக முடியல. ஒரு பூர்ண அறிவுடைய ஒரு கடவுள் இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறப்போ மக்களுக்கு புரியலைன்றப்போ, அந்த பூரண அறிவுடைய கடவுளுக்கு நீ சொல்கிறத புரிய வைக்கிறதுக்கு நடுவில் இந்த தெய்வங்கள்லாம் இருக்குது. இப்போ அம்பிகான்றது வந்து ஒரு எக்கியோட பேர் தான். அப்போ இப்போலாம் அம்பிகாட்ட போய் வேணும்னா போதுன்றப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பூரண தெய்வத்தை விட்டுட்டு இந்த தெய்வங்களோட கோயிலில் போய் குவிஞ்ச கதையெல்லாம் நம்ம முற்காலங்களில் பார்க்குறோம். அப்படியாக இதுவும் ஒரு மத நம்பிக்கை அடிப்படையிலான ஒரு பிரிவையை தவிர அது வந்துட்டு தனி மொழி வழி இனம் கிடையாது. எக்கருங்கிறதோ நாகருங்கிறதோ தனி மொழி வழி இனம் கிடையாது. மொழி வழியில் வந்து அவர்கள் தமிழர்கள். நம்பிக்கை அடிப்படையில் அல்லது மத அடிப்படையில் தான் அவங்க வந்து நம்ம நாகரி இயக்கர் அப்படின்லாம் பிரிஞ்சுக்க முடியுது. புரிஞ்சுக்கிறப்ப என்னன்னா, இப்போ நமக்கு வந்துட்டு ஒன்று வழிபாடுன்னு நம்ம ஒன்று வச்சுருப்போம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கையெடுத்து கும்பிட்றது தான் வழிபாடுன்றப்போ நாம் வந்துட்டு அப்படி தான் எல்லாரும் கும்பிடணும்னு எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா? அப்போ நமக்கு என்னென்னா அது வழிபாடுன்னே தெரியாது, அவனுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்குன்னே தெரியாது, அவனுடைய தெய்வ நம்பிக்கையை நம்ம மதிக்க மாட்டோம். இந்த பௌத்த சமண மதங்கள் வரும் பொழுது நிறைய சிறு தெய்வ நம்பிக்கைகள் இருந்ததில்ல, அதெல்லாம் வந்து ஒரு குறைபாடாக பார்க்கப்பட்டது. இவங்கெல்லாம் வந்துட்டு ஏதோ தோணுனதெல்லாம் தெய்வமாக கும்பிட்றாங்கன்ற மாதிரியான ஒரு மனநிலை வந்து அந்த மதங்களில் இருந்தது. ஆனால் பிற்காலங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு வழி இல்லாமல் அந்த மதங்கள் அந்த சிறு தெய்வங்களையும் ஏற்றுக்கிட்டாங்க. இந்த ஒரு மாற்றம் நமக்கு நடந்தது. இப்படி ஏற்றுக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே கடவுளுக்கு வெவ்வேறு கதைகள் சொல்லுவாங்க. இப்போ வந்து மீனவர் வாழ்கிற பகுதிக்கு பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னா அலைமகள் தான் வந்துட்டு பெருமாள் திருமணம் பண்ணியிருக்காரு, பெருமாளை வந்து உங்களுடைய மருமகன், அதெல்லாம் மருமகனுக்கு வந்து முறை செய்யுங்கன்றப்ப மீனவர்கள் வந்து செய்வாங்க. இப்போ கொஞ்சம் காலகட்டத்தில் என்ன ஆவாங்கன்னா மீனவர்கள் வந்து அவங்களுக்கே தெரியாமல் சமண மதத்தினுடைய நம்பிக்கையாளர்களாக மாறுவாங்க, வைணவத்தினுடைய நம்பிக்கையாளர்களாக மாறுவாங்க. இந்த மாதிரியான பல்வேறு கதைகளை வந்துட்டு பல்வேறு சமயங்கள் வந்து உருவாக்கி இந்த நாகர் இயக்கருங்கிற நம்பிக்கை வந்து இன்றைக்கி எல்லா மதத்துக்குள்ளேயும் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு கோயிலில் வந்து இப்போ பாம்புனுடைய சிலைகளை வச்சு கும்பிட்றோம், நாகக்கன்னி வழிபாடு இருக்குன்றப்போ அப்போ அந்த நாகர்களுடைய வழிபாடு முற்றிலுமாக அழிஞ்சிச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது, அது முற்றிலுமாக உள்வாங்கி செரிக்கப்பட்டது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நாகர் இயக்கருங்கிறவங்க தனி இனம் அப்படின்னு சொல்லப்படுறதே வந்துட்டு ஒரு தவறான ஒரு புரிதல் அல்லது தகவல். இதன் மூலமாக தமிழர்கள்ங்கிறவங்க அங்கே இல்லை,
அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சி தான் பெரிய அளவில் நடக்குது. டாக்டர் அம்பேத்கர் உள்பட பல்வேறு ஆய்வாளர்களும் சொன்னது நாகர்களும் இயக்கர்களும் தமிழர்கள் தான் என்று சொல்லி சிறப்பு. அடுத்ததாக ஈழத்தமிழர்கள் பற்றி சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஈழ விடுதலை போராட்டம், ஈனப்படுகொலை, ஈழத்தமிழரின் தொன்மை வரலாறு தொடர்பாகவும் கருத்துக்களை முன்வைப்பதை பார்த்திருக்கிறோம். ஈழத்தமிழர்கள் வரலாறு தொடர்பாக நிறைய வாசிப்பீர்களா என்பதை விட அதை பற்றியான உங்களது ஆராய்ச்சி என்னவாக இருக்கிறது? தமிழக வரலாறும் ஈழத்து வரலாறும் பின்றி பிணைந்த வரலாறு. இப்போ நம்ம பார்க்குறப்போ ஒரே இடத்துல ஒரு வரலாற்றோட முழுமையான சான்று நமக்கு கிடைச்சிடறதில்ல. அப்போ ஒரு காலகட்டத்தில் ரெண்டுமே ஒரே இன மக்களால் ஒரே பண்பாட்டோட ஒரே தொழில்நுட்பத்தோட இருந்த ஒரு நிலம்ங்கிறப்போ தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று எங்களுக்கு கிடைக்கலன்னா நாங்கள் நியாயமாக தேட வேண்டிய இடமாக ஈழம் இருக்கிறது. அதனால் ஈழத்துக்கு தனி வரலாறுன்னோ தமிழ்நாட்டுக்கு தனி வரலாறுனோ நம்ம சொல்ல முடியாது. தமிழினத்தின் வரலாறுல ஈழம் ஒரு அத்தியாயம், தமிழகம் ஒரு அத்தியாயம், அப்படி நான் பார்க்குறேன். குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், ஆனால் எங்களுடைய இன்றைய கால சூழலில் எங்களுடைய சுதந்திர போராட்டத்தில் இந்த நாங்கள் போராடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என்னதான் எங்களுடைய தொப்புள் கொடியுரமான தமிழ்நாட்டு வரலாறும் எங்களுடைய வரலாறும் ஒற்றுப்போகிற அளவில் இருந்தாலும் எங்களுடைய தனித்துவத்தை நாங்கள் அங்கே நிரூபிக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. எங்களுடைய வரலாற்று சான்றுகளும் பல சந்தர்ப்பங்களில் அளிக்கப்பட்டும் அவை உருமாற்றப்பட்டும் இருக்கிற இந்த காலத்தில் எங்களுடைய தனிப்பட்ட அந்த இருப்பை எங்களுடைய பழைய வரலாற்றை நாங்கள் நிரூபிக்க வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறோம் இல்லையா? அந்த விதத்தில் தான் இந்த கேள்வி அமைகிறதாக எனக்கு நல்லா புரியுது. நானும் அந்த அடிப்படையில் தான் அந்த பதில் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ இலங்கை தமிழர்களுக்கு தனியாக ஒரு வரலாறு இருக்குது அப்படின்றது கூட அந்த வரலாறு தமிழக வரலாறோட பொதுவான தமிழர் வரலாறோடு பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு 15 கோடி மக்களோட தொடர்புடைய ஒரு செய்தியாக இது மாறுது. நம்ம கருத்து பரவலாக்கம்ங்கிறது இப்படி தான், புரியுது இல்லைங்களா? இப்போ யூதர்கள் மிக குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் யூதர்களுடைய வழிபாட்டில் இருந்து தான் கிறிஸ்தவமும் இஸ்லாமும் வந்தது, ஆபிரகாமிய மதங்கள் அப்படின்னு அதை அடையாளப்படுத்துகிறப்போ எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய யூதர்களுக்கு ஒரு பெரிய அரசியல் செல்வாக்கு கிடைக்குதில்ல, அந்த செல்வாக்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அதுபோல் ஈழத்தினுடைய வரலாறு மிக முக்கியமானது என்றாலும் கூட அந்த வரலாறு மற்ற வரலாற்று மேலே செலுத்தக்கூடிய ஆதிக்கம்ங்கிறது தமிழர்களுக்கு மிகவும் ஒரு நேர்மறையான ஒரு பாதுகாப்பு தான். இதை நம்ம குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்தினுடைய பழமை என்ன அப்படின்னு விவாதம் போயிட்டுருக்கு. தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ தான் கிமு 7ஆம் நூற்றாண்டு அப்படின்னே சொல்கிறாங்க. ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய சான்றுகளை வைத்து ஏற்கனவே கிமு 7ஆம் நூற்றாண்டுங்கிறதுக்கான பானை ஓடுகள் நமக்கு இலங்கையில் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த செய்தி தமிழ்நாட்டில் பரவலாகல. ஏன்னா இலங்கை வரலாறு தனியாக பார்க்குறாங்க, தமிழக வரலாறு தனியாக பார்க்குறாங்க. அப்போ இலங்கைக்குன்னு ஒரு தமிழ், தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தமிழாக இருந்தது. இலங்கையில் ஆணையக்கோட்டைங்கிற இடத்துல ஒரு முத்திரை கிடச்சிது. அந்த முத்திரையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ் எழுத்து வருது, அதுக்கு முன்பாக நம்ம சிந்து செம்மொழி எழுத்தை பயன்படுத்தணும் இல்லைங்களா? சிந்து செம்மொழி எழுத்து மாதிரி தான் தமிழ் எழுத்து வருதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான சான்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆணைக்கோட்டை முத்திரை ஒரு சான்று. அதில் 2 வகையான எழுத்தையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் இப்போது முதல்ல நீங்கள் ஒரு ஆங்கிலம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் முழுமையாக அவங்களால ஆங்கிலத்தில் எழுத முடியாது. அப்போ என்னென்னா, ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் தமிழை கலந்து ஆங்கிலம் எழுதும் இல்லைங்களா? அப்போ என்னென்னா, ஒரு எழுத்திலிருந்து இன்னொரு எழுத்து மாறும்போது அது நடக்கும்ல. அப்படியாக அந்த மாற்று காலகட்டத்தினுடைய அந்த குறிப்புகள் நமக்கு இலங்கையில் கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுபோக இலங்கையில் கிடைத்த சில கல்வெட்டுகளில் ராவணன் அப்படிங்கிற பெயர் இருந்ததையும், அதை சொன்னால் தமிழர்கள் ராவணனுடைய வாரிசுகளாக இருக்கலாம்ங்கிற அந்த ஒரு கருத்தியலுக்கு ஒரு பலம் கிடைச்சிருன்றதுனால ராவணன்கிற அந்த சொல்லையே கல்வெட்டிலிருந்து மறைத்ததையும், பிறகு அந்த கல்வெட்டை நேராக படித்த அறிஞர்கள் அது ராவணன்கிற சொல் தான் கண்டுபிடிச்சதையும் பற்றி நான் கடந்த முறை வந்திருந்த பொழுது அங்கேருந்து ராவணனோட நான் பேசியிருந்தேன் இல்லைங்களா? இப்படி தமிழர்களுடைய ஒட்டுமொத்தமான வரலாற்றிலேயே, தமிழ் இனத்தினுடைய ஒட்டுமொத்த வரலாற்றிலேயே மிக முக்கியமான பல செய்திகள் நமக்கு இலங்கையில் கிடைக்குது. ஒரு தகவலை நான் இந்த இடத்துல முழுமையாக பகிர்ந்துக்க முடியாதுன்ட்டையும் கொஞ்சம் நான் மேலோட்டமாக நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். என்னென்னா, தமிழ்நாட்டில் சோழர்கள் தமிழர்களே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கூட்டம் இப்போ சமீப காலத்தில் வந்திருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயாலய சோழனுக்கு முன்னாடி இருந்த சோழர்கள் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயாலய சோழனுக்கு முன்பாக இருந்த சோழர்களுடைய வரலாறு நம்ம தேடணும்னா ஆந்திராவில் தேடினா ஒன்றும் கிடைக்கல, ஆனால் இலங்கையில் தேடுறப்ப எனக்கு கிடைக்குது. தமிழக வரலாற்றினுடைய மிக முக்கியமான ஒரு காலகட்டம். விஜயாலயனுக்கு முன்னாடி சோழர்கள் எங்கே இருந்தாங்க, விஜயாலய சோழனோட அப்பா பேர் அப்படின்னு என்னன்றதுக்கு நீங்கள் ஒரு கேள்வி வச்சிங்கன்னா அந்த கேள்விக்கான பதிலே நீங்கள் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்க முடியல, இலங்கையில் கண்டுபிடிக்க முடியும். அது தமிழக வரலாறு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும். அதை பற்றி நான் எதிர்காலத்தில் எழுதலாம் அப்படின்னு இருக்கேன். இப்படி
தமிழக வரலாறு என்பதையும் இலங்கை வரலாறையும் நம்ம பிரித்து புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. தமிழினத்தினுடைய பழமையும் தமிழ் மொழியினுடைய பழமையும் எவ்வளவு பின்னாடி கொண்டு போகிறோமோ அதனுடைய பலன் வந்து 2 தரப்புக்குமே தான் இருக்கும். 2 தரப்பும் கைகோர்த்து செயல்படுறப்ப தான் இதனுடைய பலமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிச்சயமாக ஒரு சிறப்பான பதிலாக இருந்தது உங்களுடைய அந்த பதில். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழர்கள் வந்து வந்தேறு குடிகள் இலங்கையை பொறுத்தவரையில் அப்படி என்ற ஒரு பெரிய ஒரு கருத்து இருக்குது. ஆனால் எங்களுடைய கதைகளில் வந்து குவேணி என்று சொல்லி ஒரு அரக்கி இருந்ததாகவும் விஜயனுடைய வருகையும் அது முத்திரையில் பதிக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இப்படியான கருத்துக்களை இவர்கள் எப்படி பதிவு செய்கிறார்கள்? அதாவது உங்களுடைய ஆராய்ச்சிகளை அதாவது சோழர்களை பற்றி நீங்கள் உங்களுடைய தேடுதலின் போது அது உங்களை வந்து இலங்கைக்கு கொண்டு சென்றதாக கூறியிருந்தீர்கள் அல்லவா? அந்த எப்படியான அந்த ஆராய்ச்சியினுடைய ஓரிரு வழிகளை எங்களுக்கு சொல்ல முடியும்? எப்படியான உங்களுடைய தேடல் இருக்கும்? அதாவது தொல்பொருள் பொருட்களை வைத்தா அல்லது அவர்களுடைய இலக்கியங்களை வைத்தா எதை வைத்து உங்களுடைய அந்த தேடலுக்கான விடியை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள்? எல்லா துறையையும் நம்ம பயன்படுத்தணும். நான் வந்து நாணயங்களை பயன்படுத்துவேன், கல்வெட்டுகளை பயன்படுத்துவேன். செப்பேடுகளில் வந்து முழு பகுதியும் பயன்படுத்த முடியாட்டி கூட அதில் கோணோலைன்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதி வந்து ரொம்ப மிக முக்கியமான ஆவணமாக இருக்குது, அதை பயன்படுத்துவோம். அது இல்லாமல் தொல்லியல் ஆய்வுகளில் வரக்கூடிய காலக்கணிப்பு முறைகளை வந்து பயன்படுத்துவோம். அந்த காலக்கணிப்பு முறையினுடைய சில கூறுகள் இருக்கும். அந்த கணிப்பு முறையை வச்சு நம்ம அவங்க சொல்லாத சில விஷயங்களையும் தெரிஞ்சிக்க முடியும். அதையும் நாங்கள் வந்துட்டு ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம். அது போக இலக்கிய ஆதாரங்களை எடுத்துக்கிறோம். மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழக மக்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுடைய புலவர்கள் பாடினதெல்லாம் கற்பனை, ஆங்கிலேயர்கள் எழுதி வச்சதெல்லாம் வரலாறுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் தமிழகத்தினுடைய உண்மையான வரலாறு வந்து அதனுடைய இலக்கியத்தில் தான் இருக்குது. அப்போ வந்துட்டு நம்ம இலக்கியத்தை அணுகிறப்போ அது நமது முன்னோர் சொன்னது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு அணுகணும். அது வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க கற்பனையாக எழுதுனது முழு கற்பனைன்னு நம்மளே நம்பிட்டு படித்தோன்னா அதில் இருக்கிற செய்தி வந்து கற்பனையாக போயிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அதில் வந்துட்டு ஒரு நம்பிக்கையை வச்சு ஏதோ ஒரு செய்தி நமக்காக இருக்குதுன்றத நம்பிக்கையை வச்சு நம்ம பார்க்குறப்ப தான் அதனுடைய இன்னொரு பரிமாணத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். கிடைக்கக்கூடிய எல்லா ஆதாரத்தையும் வச்சு தான் நம்ம வரலாறை வந்து அணுகக்கூடியதாக இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள்லேயும் இருக்கக்கூடிய நாகரிகம் குறைவான வரலாறு இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தான் முதல்ல வரலாறு எழுதுவாங்க. ஏன்னா அது வந்து நம்ம பார்க்குறப்போ அது ஒரு உளவியல் இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது அப்படின்றப்போ எனக்கு இருக்குன்னு நான் காமிச்சிக்கிறதுக்கு முயற்சி செய்வேன் இல்லைங்களா? இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொம்பு முளைக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சின்ன குழந்தைங்கள்ட்ட ஒரு கொம்பு வந்துட்டு நீங்கள் பிளாஸ்டிக்கில் பண்ணி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும்? உடனே எடுத்து மாட்டிக்கிட்டு நான் மாட்டிக்கிட்ட முட்டை போகிறேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இது வந்துட்டு மனிதனுடைய ஒரு அடிப்படையான ஒரு உளவியலாக இருக்குது. அந்த உளவியல் அடிப்படையில் இன்னொருத்தனோட வரலாறை நான் எழுதுறேன்ட்டு ஒருத்தன் முன் வர்றான் அப்படின்னாலே அவன் ஏதோ ஒரு மோசடி பண்ணுறான்னு அர்த்தம். நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இன்னொன்று, என் வரலாறு நான் எழுத மாட்டேன் ஆனால் ஓ வரலாறு எழுதுறேன் அப்படின்னு சொன்னான்னா அது பெரிய மோசடியாக இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இது வந்து எல்லா இடத்துக்குமே பொருந்தக்கூடியதாக இருக்குது. அப்போது இவருடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா, நாம் வந்து ஒரு நிலத்துக்கு வந்துட்டோம், அந்த நிலத்தை திருடணுன்னா முதல் விஷயம் வந்துட்டு நான் இந்த மண்ணின் மக்கள் அப்படின்னு நான் சொல்லணும். ரெண்டாவது, நீ இந்த மண்ணோட மகன் இல்லைன்னு நான் சொல்லணும். இது ரெண்டுக்குமான ஒரு வேலையாகத்தான் இன்றைக்கி வந்துட்டு வரலாற்று ஆய்வுகளையும் அங்கே எழுதப்பட்ட நூல்களையும் நம்ம பார்க்குறோம். தமிழர்களுக்கு என்னென்னா நமக்கு ஏற்கனவே வரலாறு இருக்கிறதுனால நமக்கு அது முக்கியமாக படலை. நான் இந்த ஊரில் தான் இருக்கேன், முன்னோர் இந்த ஊரில் தான் இருக்கேன், நான் எதுக்கு எழுதணும், யாருக்கு நான் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 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 அலட்சியத்தில் நம்ம விட்டுட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்து உலக வரலாற்றை பொறுத்த வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட வரலாறுகள் வந்து மிக முக்கியத்துவம் பெறுது. நாளைக்கே ஏதாவது ஒரு உரிமை சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு நம்ம போகிறோன்னா வரலாறு தான் நமக்கு வந்துட்டு உரிமைகளை மீட்டு கொடுக்குன்றதுனால நாமும் வந்து இந்த வரலாறுகளை வந்து பதிவு செய்யணும். இப்போ இலங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அந்த குவேணி அந்த சம்பவத்தையே பார்த்தீங்கன்னா அவங்களே தான் ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க. விஜயன் வந்துட்டு படகுல வருவார், குவேணி இலங்கையில் இருப்பாங்க. இதனுடைய ரொம்ப எளிமையான பொருள் வந்துட்டு விஜயன் வந்தேரின்றது தானே. அப்போ அவங்களே வந்து நாங்கள் வந்தேரிகள்னு ஸ்டாம்பு போட்டுப்பாங்க. அப்புறம் தமிழரை பார்த்து வந்தேரிம்பாங்கன்னு சொன்னால் என்ன பொருள் அது புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னென்னா அவர்களுக்கு வந்துட்டு அவங்க அரசியல் ரீதியாக யோசித்து அதுக்காக வந்துட்டு தமிழக வரலாறு திருச்சி எழுதுறாங்க. இதே மாதிரி பார்க்குறப்போ தமிழ்நாட்டில் இப்போ பார்த்திங்கன்னா உலக தமிழராட்சி நிறுவனத்துடைய தலைவராக ஒருத்தரை போட்டிருக்காங்க. அவருடைய ஆய்வு என்னென்னா தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தேர்கள்ங்கிறது தான் ஒரு ஆய்வு. சிந்து சமவெளியில் இருந்துட்டு அந்த நாகரிகம் வந்துட்டு கிமு 1600 வீழ்ச்சி அடையுது. அப்போ அங்கேருந்து கொஞ்சம் மக்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழக நாகரிகத்தை உருவாக்குனாங்கன்னு சொன்னவர் தான் இன்றைக்கி வந்து தமிழகத்தினுடைய அந்த துறையினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதை நம்ம பார்க்குறோம். அதற்கு மாறாக தமிழர்கள் வந்து வந்தேரிகள் கிடையாது. அவங்க வந்து கிமு 3000க்கு முன்பாக இங்கே இரும்பு நாகரிகத்தோடு வாழ்ந்தாங்கன்றதை நான் சொன்னேன். ஆனால் எனக்கு வந்துட்டு எந்த அரசு பதவிகளும் கொடுக்கப்படவில்லை என்பதை தாண்டி
எதிர்பாராத விதமாக தகுதி அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு அரசு விருதும் என்னிடமிருந்து திரும்ப பெறப்பட்டது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அதற்கான காரணம் என்ன? அதாவது ஒரு வரலாறு வந்து ஒரு ஒரு கூற்றை நாங்கள் பலவிதமாக கையாளலாம். இப்போ மனிப்புலேஷன் என்ற ஒரு விஷயம் கூட அதில் இருக்கு இல்லையா? அப்போ அது அப்படி பார்க்கும் பொழுது பல கருத்துக்கள் 100% நீங்கள் சொல்லும் பொழுது சரியாக இருக்கலாம், இன்னொருத்தர் சொல்லும் போது அது கூட 100% சரியாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய இலக்கியங்களும் வரலாறும் அதில் இருக்கின்ற அந்த உண்மைத்தன்மை இருக்கிறது அல்லவா, அது பலவிதமாக அவற்றை நாங்கள் விளக்க முடியும். அந்த ரீதியில் கூட நடக்கிற விடயங்களாக இருக்கலாமா? அடுத்தது வந்து தமிழ்நாட்டில் ஒரு தமிழர்கள் அதிகமாக வாழுகிற பிரதேசத்தில், குறிப்பாக கீழடி போன்ற அகழ்வாராய்ச்சிகள் இன்னும் பலவிதமான விடயங்கள் வந்து எதற்காக வெளியில் வராமல் அவ்வளவு தூரம் அமுக்கப்படுகிறது? அதாவது நாம் வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறோம்னு ஒன்று இருக்குது. மக்களுக்கு வந்துட்டு ஒரு நிலைப்பாடு இருக்குது, அரசாங்கத்துக்கும் அதே நிலைப்பாடு இருக்குமா அப்படின்றது தான் இங்கே கேள்வி. தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் வாக்களித்து தமிழர் அல்லாதவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை வந்து தமிழர்கள் தேர்ந்தெடுக்க காரணம் தமிழர்களுக்கு தகுதி இல்லை, அதனால் தான் எங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவே ராமசாமி அவர்கள் அந்த கருத்தை நேரடியாகவே சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் எவனுக்கு தகுதி இருந்தது, கன்னடான என்ன தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். ஆனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொல்லணும்ல அவர், கன்னடன் எனக்கு வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க, நான் கன்னடன் அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். அப்போ வந்து பொதுவாக திராவிடனுங்கிற ஒரு அடையாளத்துக்கு வந்துட்டு ஜெயிச்சு முடிச்சு மேலே வந்ததுக்கு பின்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு முறை தான் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக காணப்படுது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்த பின்னாடி உங்களுக்கு வந்துட்டு 1967 ஆட்சிக்கு வராங்க. 1968 தமிழ்நாடு அரசாங்கம் தொல்லியல் துறைன்னு தனியாக தொடங்குது. தொல்லியல் துறையினுடைய வேலை என்னென்னா, அந்த மண்ணினுடைய உண்மையான வரலாற்றை வெளில கொண்டு வரதுக்கு தான் தொல்லியல் துறை தேவை. அப்போ தொல்லியல் துறை முதல் வேலையாக போயிட்டு கொர்க்கைன்ற ஒரு இடம், பாண்டியர்களுடைய பழைய துறைமுகம், அந்த இடத்துல போயிட்டு அகழாய்வு பண்ணுறாங்க 68, 69. அகழாய்வு பண்ணுறப்ப இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழக நாகரிகம் வந்துட்டு, ஏன்னா அப்போ வந்துட்டு சங்க காலம்ங்கிறது வந்துட்டு 1800 ஆண்டுகள் வரைக்கும் பழமையாக இருக்கலாம்னு கருதப்பட்ட காலகட்டம். அப்போ எடுக்கிறப்போ 2000 வருஷம் பழமையாக இருக்குன்னு சான்று கிடைக்கும்னு அவங்க யோசிக்கிறப்போ, கொர்க்கையில் கிமு 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கரி துண்டு கிடைக்குது அவங்களுக்கு. கார்பன் டேட்டிங் பண்ணி இந்த முடிவு வருது. அரசாங்கம் அந்த முடிவை வெளியிடவில்லை என்பதோடு, அந்த கொர்க்கை அகழாய்வு அதை நிப்பாட்டினாங்க என்பதோடு, அதற்கு பிறகு அடுத்த ஒரு 20-25 ஆண்டுக்கு அவங்க வந்து கார்பன் காலக்கணிப்புக்கே போகல. ஏன்னா காலக்கணிப்பு பண்ணால் தமிழ்நாட்டு வரலாறு பழமையாக வந்துடும் சொல்லிட்டு அந்த திராவிட இயக்கத்தினுடைய அந்த தொல்லியல் துறை வந்து அதை மொத்தமாக நிப்பாட்டி வைக்கிறாங்க. இவங்க நிப்பாட்டி வச்சுட்டாங்களா, அதுக்கு பின்னாடி கீழடி பகுதியில் அகழாய்வு நடத்தணும் அப்படின்னு 1870களில் இருந்தே ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுது. அப்போ இந்திய அரசினுடைய தொல்லியல் துறை, மத்திய தொல்லியல் துறை வந்துட்டு அங்கே ஆய்வு பண்ணுறாங்க. 3 கட்ட அகழாய்வு நடத்துகிறப்ப அவங்களுக்கும் அதே பிரச்சனை, ரொம்ப பழமையான சான்றெல்லாம் கிடைக்குது அவங்களுக்கு. இதை வெளில சொன்னால் தமிழர்கள் வந்து ரொம்ப பழமையானவங்கன்னு தெரிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு அவங்க அதை மூடுறாங்க. இப்போது 1869 அகழாய்வு நடத்த விடாமல் பண்ண தமிழக தொல்லியல் துறை இருக்குல்ல, இப்போ தான் வந்து அதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ என்ன நோக்கம் அப்படின்னா, இப்போ மத்திய அரசாங்கம் பண்ணாததை நான் உனக்கு பண்ண பாருன்னு சொல்கிறதுக்காக அந்த செயல்பாடு நடக்குதே தவிர, உண்மையாகவே தமிழக வரலாறை வந்து வெளில கொண்டு வரணுன்ற நோக்கம் வந்துட்டு தமிழக அரசுக்கும் கிடையாது, மத்திய அரசுக்கும் கிடையாது. ஏன்னா நீங்கள் அகழாய்வு பண்ணிட்டீங்க, அந்த முடிவை வெளியிடுறதுல உங்களுக்கு என்ன தடை இல்லையா? இப்போ கொர்க்கையில் வந்துட்டு அடுத்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அடுத்த அகழாய்வு நடத்தப்படுது. இப்போது இதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ நாம் வந்துட்டு நம்முடைய பண்பாட்டையும் வரலாற்றையும் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு ஓட்டு போடலை அப்படின்னா, நம்முடைய வரலாறும் பண்பாடும் அழிக்கப்படுவதை வந்து நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும். அதான் இன்றைக்கி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அந்நியர்கள் ஆட்சிக்கு வர்றப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு பண்பாடு வரலாறு இல்லை, நான் ஏன் ஆய்வு பண்ணலைன்னு கேட்குறேன்னா, உனக்கு பண்பாடு வரலாறே இல்லை, நான் எதுக்கு அதை ஆய்வு பண்ணணும், ஆய்வு பண்ணி இல்லைன்னு தான் வரப்போகுது அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு நம்ம ஒரு காட்டு மிராண்டிகளாக சித்தரிப்பார்கள். இப்போ நம்ம சில பண்பாடு பார்க்குறோம், நமக்கு பார்க்குறப்ப அது வந்து காட்டு மிராண்டித்தனமாக தெரியலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு கூகுளில் போயிட்டு இந்த வாஷ் பேஷன்னு சொல்கிறாங்களே அந்த கோலை, அந்த கோலை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் சுகாதாரமான பழக்கங்களுக்குன்னு பார்க்குறப்போ அதில் சிறுநீர் கழிக்கலாம்னு வருது. நீங்கள் இன்னொரு தடவை போயிட்டு இப்போ வாஷ் பேஷன் அப்படி பயன்படுத்துறது சுகாதாரமானதாக இருக்குன்றப்போ ஆமாம் அது சரியாக இருக்குன்னு கூகுள் சொல்லுது. இது பொது இடத்துல ஒருத்தவங்க பண்ண முடியுமா? அப்போ நாகரிகம்ங்கிறதுக்கான வரையறை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபடுது இல்லைங்களா? அப்போது இந்த வேறுபாடெல்லாம் இருக்கும். இப்போ தமிழர் நாகரிகத்தை வந்து கொச்சைப்படுத்துறதுக்கு அப்படின்ட்டு அதனுடைய சில கூறுகளை மட்டும் எடுத்து, இன்னும் சொல்லணும் அப்படின்னா தமிழர் நாகரிகத்துக்கு பின்பாக வந்துட்டு ஆரியர்கள் வந்து இங்கே வர்றாங்க, அவங்க சில விஷயத்தை கொண்டு வராங்க. நாகரிகத்தை நம்ம பார்க்குறப்போ
பெண்களினுடைய அடிப்படையில் தான் அந்த மரபே மாறுது. அரசியாக பெண்கள் இருக்காங்க, சொத்துரிமை பெண்களுக்கு இருக்குது. தமிழர் வரலாறில் பார்த்தீங்கன்னா ஒரு 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எல்லா பெண்கள் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். அதுக்கு பின்னாடி தான் பெண்களுடைய வீழ்ச்சிங்கிறது வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து நடக்குது. ஆனால் இப்போ பெண்களுக்கு எதிரான ஒரு சம்பவம் நடக்கிறப்ப இதான் தமிழர் நாகரிகமா அப்படின்னு கேட்குறாங்க. இது தமிழர் நாகரிகம் கிடையாது, தமிழ்நாட்டில் வந்தவர்களுடைய நாகரிகம், இதுதான் உண்மை. ஆனால் ஒரு அவலம் நடக்கிறப்போ இது தமிழர் நாகரிகமானு கேட்க வேண்டியது. இதே பெருமையான ஒரு விஷயம் நடந்ததுன்னா என்ன சொல்கிறாங்க, இது வந்து திராவிட நாகரிகம் பாருங்க, இது நாங்கள் தான் புதுசாக உருவாக்கணும், இது இந்த அரசினுடைய சாதனை, அதோட சாதனை, இதோட சாதனைலாம் சொல்லக்கூடிய ஒரு மரபை பார்க்குறோம். அப்போ அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை வந்து ஊக்குவிக்கப்படுது. நம்ம எதுவுமே பண்ணலை போல இருக்குது, நம்ம எதுக்குமே வந்துட்டு பயன்பட மாட்டோம் போல இருக்குது, நமக்குன்னு ஒரு நாகரிகம் இல்லை, நமக்கு ஒரு பண்பாடு இல்லைன்னு மக்கள் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடிய மனிதனுக்கு எவ்வளோ தான் கல்வி கொடுத்தாலும், எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலும், எவ்வளோ தான் பதவி கொடுத்தாலும் அவனால் மேலே வர முடியாது. அதற்கான சான்றாகத்தான் தமிழினம் இன்றைக்கி மாறிக்கிட்டே இருக்குது. அந்த மக்களின் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு உங்களை போன்ற இளைய அறிஞர்கள், தொல்பொருள் ஆய்வாளர்கள் எல்லாம் இப்படியான கருத்துக்களை ஒரு முன்வைப்பது மிகவும் மகிழ்ச்சி. அடுத்ததாக, பௌத்த மதம் தமிழில் அளிக்கப்பட்ட போது பௌத்த பிக்குகள் குடிபெயர்ந்து இலங்கைக்கு ஓடி வந்ததாகவும், தமிழகத்திற்கு அருகாமையில் இருந்த தீவின் நிலப்பரப்பில் சைவ மீளெழுச்சி பெற அனுராதபுரத்தை பௌத்த பிக்குகள் நகர்வதாகவும் இக்கால பகுதியில் மகாநாயக்க தேர் மகாவம்சம் எழுதப்பட்டதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இதை பற்றியான கருத்து என்னவாக இருக்கிறது? புத்த மதத்தை பார்த்திங்கன்னா ஆய்வாளர் ஸ்மித் அவர்கள் வந்து அது தொடர்பாக நிறைய ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. புத்த மதம் வந்து அதனுடைய கருத்துக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கற்பனையான, ரொம்ப ஏற்க முடியாத கருத்துக்களாக இருக்கும். அப்போ பௌத்த மதத்தினுடைய வரலாறு வந்துட்டு ரொம்ப பொய்யாக எழுதப்படுதுன்னு அந்த ஆய்வாளர் ஸ்மித் அவர்களே வந்துட்டு சொல்லிட்டாங்க. அப்போ ஆரம்பித்து இப்போ வரைக்கும் புத்த மதத்தினுடைய வரலாறு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு முன்னாடி இப்படி தான் நடந்ததுன்னு மாற்றி எழுதக்கூடியதாகத்தான் இருந்திருக்கு. அதனால் பௌத்த மதம் வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகின்ற பொழுது, அவங்களுக்குன்னு ஒரு நிலம் இருக்குமான்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, பௌத்த மதம் வந்து இலங்கை முழுக்க இருந்ததுன்ற மாதிரியும், இலங்கையே பௌத்த மதத்துக்கு தான் உரியதுங்கிற மாதிரியும், இலங்கையில் வந்து பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடிய சிங்களர் என்ற ஒரு தனி இனம் இருந்தது போலவும் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் வந்துட்டு மகாவம்சங்கிற நூல். ஆய்வியல் ரீதியாக பார்க்குறப்போ அதை வந்துட்டு ஒரு வரலாற்று நூல் மாதிரி காமிச்சு யுனெஸ்கோவினுடைய சான்றெல்லாம் வாங்கியிருக்குன்றது ஒரு மிகப்பெரிய அநீதி. இப்போ தமிழர்கள் வந்து அந்த நூலை வந்து இன்னும் ஆய்வு செய்து படித்து அந்த நூலில் இருக்கக்கூடிய செய்தி என்ன, அந்த செய்திக்கும் உண்மைக்கும் இருக்கிற தூரம் என்னங்கிறத உலக அளவில் தெரியப்படுத்தினா மட்டும்தான் அது வந்துட்டு வரலாற்று நூல் இல்லைங்கிற புரிதலுக்கு வந்து மற்றவங்க எல்லாரும் வருவாங்க. இப்போ பல்வேறு இடங்களில் இப்போ புத்தர் வரலாறு எழுதுகிறப்ப வந்துட்டு அயோத்திதாச பண்டிதரே சொல்கிறார், பகவான் புத்தர் தான் வந்துட்டு சமஸ்கிருதத்தையும் தமிழையும் தோற்றுவித்தார் அப்படின்னு. ஒருவேளை புத்த மதத்தை மட்டும் தமிழகம் தழுவி இருந்ததுன்னா தமிழ்மொழி பழமையானதுன்றதை இன்றைக்கி திராவிட இயக்கத்துக்கு பதிலாக புத்த மதத்தினர் போட்டு அழிச்சிட்டு இருந்திருப்பாங்க இல்லைங்களா? அப்போ ஒரு மத நோக்கத்தில் வந்து எந்த இனத்தினுடைய வரலாறும் எழுதப்படக்கூடாது. அதிலும் தமிழகம் போன்ற ரொம்ப பழமையான இனத்தினுடைய வரலாறு வந்துட்டு ஒரு மத நூலை அடிப்படையாக கொண்டு புரிந்து கொள்ளப்பட வேண்டியதுன்றது ரொம்ப ஒரு அவலமான ஒரு நிலை. அப்போ இலங்கையினுடைய வரலாற்று நூலாக மகாவம்சத்தை நம்ம பார்க்கக்கூடாது. இதே இலங்கையில் வந்துட்டு மட்டக்களப்பு மான்மியம்னு ஒரு நூல் இருக்குது. அந்த நூலை பற்றி யாருக்கும் பெருசாக தெரியல. மட்டக்களப்பு மான்மியம் நூலில் மகாவம்சத்தில் இல்லாத பல நல்ல செய்திகள் கூட இருக்குது. அதை நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ மகாவம்சங்கிற நூலை ஒரு உலக அளவில் பிரபலமான நூலாக மாற்றுவதற்கு, ஒரு சரித்திரம் போல் மாற்றுவதற்கு பௌத்தர்கள் வந்து மேற்கொள்ளக்கூடிய அந்த முறையை, அந்த லாபியை வந்து தமிழர்கள் எங்கேயுமே பண்ணலைங்கிறதுனால தான் தமிழினம் வந்து வீழ்ச்சி சந்திக்குது. இப்போ மகாவம்சங்கிறது ஒரு கற்பனை நூல், புத்த மதத்தினரால் அவங்களுடைய தனிப்பட்ட மேம்பாட்டுக்காக எழுதப்பட்ட நூல். அது வந்து ஒரு புராண கதைங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டு நம்ம பொதுமக்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த சிக்கல்லேருந்து நம்ம பொதுமக்களை காப்பாற்ற முடியும். அது ஒரு பிற்கால நூல் தான். ஆனால் அதற்கான வரலாற்று சான்றுகளை நாங்கள் முன்மொழிய முடியுமா? அதாவது அவர்கள் சொல்லுகின்ற கருத்தை வந்து நாங்கள் புறம் தள்ளும் பொழுது வரலாற்று சான்றுன்றது வந்துட்டு கற்பனை கதைக்கே வந்து வரலாற்று ரீதியாக எப்படி அணுக முடியும்? உதாரணத்துக்கு இப்போ சிங்களருங்கிற ஒரு இனத்தை பற்றி சொல்கிறப்போ அவங்க சிங்கத்துக்கு பிறந்தவர்கள்ங்கிற மாதிரியான ஒரு கதையெல்லாம் வந்துட்டு மகாவம்சத்தில் இருக்குது. இப்போ இது வந்துட்டு தனியாக ஒரு கற்பனை நூல்னு நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. மகாவம்சத்தில் இதெல்லாம் இருக்குன்னு வெளில போட்டாலே இது வந்து கற்பனைன்னு மக்கள் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு மத நூல்களை படிச்சுட்டு உலகம் வந்துட்டு ஒரு 6000 ஆண்டுக்குள்ளே தான் உருவானதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆய்வு முடிவுகள் வர்றப்போ இதை நம்ம சொல்ல முடியுமா வெளியில்? யார் இப்போ வளர்ந்த நாடுகள் அதை பற்றி பேசுகிறாங்களா? அதுபோல் இது இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையான கருத்துக்கள்லாம் இருக்குது, காலக்கோட்டோட பொருந்தாத கருத்துக்கள்லாம் இருக்குது, தவறான கருத்துக்கள்லாம் இருக்குன்றதை நம்ம வெளியே கொண்டு வந்தோம்னா மட்டும்தான் மகாவம்சத்தை வந்து ஒரு வரலாற்று நூலாக யாராவது முன்வைக்கிறப்போ எல்லாம் எதிர்ப்பாங்க. இந்த நூலை போய் வரலாற்று நூலாக காமிக்கிறீங்களே, நாங்கள் எப்படி இதை வரலாறுன்னு ஏற்றுக்க முடியும்ன்ட்டு.
ஆனால் அந்த நூல் மீதான நம்பிக்கையை நம்ம உடைக்காமல் இருக்கிறது தான் இங்கே இருக்கிற சிக்கலாக இருக்குது. அவங்க தான் அதை நிரூபிக்க முடியாதே தவிர அது வந்து பார்த்தாலே தெரிகிற அளவுக்கு ஒரு நூல் தான். பௌத்த மதத்துடன் இலங்கை தீவுக்கு வந்த பாலி பிராகிருத மொழிகள் தமிழ் கலப்புக்கூடாக சிங்கள மொழி உருவாகியது என்றும், பௌத்த மதம் தன்னை பாதுகாப்பதற்காக ஒரு மொழியை உருவாக்கிய சிங்களம் தமிழ் என்ற இருதுருவ வகைப்படுத்தலை செய்து இலங்கையில் பௌத்தம் நிலை பெற்றது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் பௌத்தம் அழிந்து விட்டது என்று கூறலாமா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். இந்தியாவில் பார்த்திங்கன்னா பௌத்தம் வந்துட்டு முழுமையாக செல்வாக்கு இழந்துட்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது சில குறிப்பிட்ட குழுக்கள் வந்து பௌத்தம் தீர்வு அப்படின்னு தனிப்பட்ட முறையில் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தவிர பொதுமக்களுக்கு வந்து பௌத்தம் பற்றின எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்போ அந்த குழுக்கட்டெல்லாம் போனீங்கன்னா பௌத்தம் தீர்வுன்றாங்களே தவிர பௌத்தம் எந்த நாட்டுக்கு தீர்வாக இருந்துச்சு, யாரை காப்பாற்றுச்சு, உலகத்தில் முதலாக ஒரு மதத்தினுடைய கருத்தை யாராவது எதிர்த்து பேசுனாங்களா, அவங்கள கொலை பண்ணலான்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்த மதம் எதுன்ற கேள்விக்கு, அல்லது கோவில்களில் பெண்களை வந்துட்டு வச்சுக்கலாம், அந்த பெண்களை வந்து தேவைக்கு பயன்படுத்தலாங்கிற ஒரு முறையை எந்த மதம் உருவாக்குச்சுன்ற கேள்விக்கெல்லாம் பதில் கிடையாது. வரலாற்று ரீதியான எந்த புரிதலும் இல்லாமல் சில பேர் வந்து பௌத்த மதத்தை ஆதரிக்கிறாங்களே தவிர பௌத்தத்தை பற்றி உண்மையாகவே அறிஞ்சு அந்த மதத்துக்கு கீழே இருந்து பௌத்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வந்துட்டு இந்தியாவில் பெரிய அளவில் இல்லை. இப்போ அம்பேத்கருடைய நவயான பௌத்தம் மாதிரியான பௌத்த சாயலுடன் கூடிய மதங்களை ஓரளவுக்கு நம்பக்கூடியவர்கள் தான் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறார்கள். இந்தியாவில் வந்து பௌத்தத்துக்கு இப்போ வந்துட்டு பெரிய எதிர்காலம் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் எதிர்காலத்தில் என்ன ஆகும்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ வந்துட்டு எந்த நாடு வந்துட்டு பெரிய அளவில் ஆதிக்கத்தை செலுத்துதோ அந்த நாட்டுடைய மதமும் ஆதிக்கத்தை செலுத்துங்கிறதான் நம்ம கடந்த காலங்களில் பார்த்த வரலாறாக இருக்குது. அதனால் பௌத்த மதத்தினுடைய இன்னொரு பக்கத்தை வந்துட்டு இந்திய மக்கள் கிட்டக்க வெளிப்படுத்த வேண்டியது என்பது நாளைக்கு இந்தியாவை பாதுகாக்கப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலைகளில் ஒன்றா தான் நான் பார்க்குறேன். என்ன விதமான அதாவது அவர்களுடைய என்ன இன்னொரு பக்கத்தை சொல்ல குறிப்பிட்டிருந்தீர்கள், என்ன விதமான பக்கமாக இங்கே அதை குறிப்பிட்டு புத்த மதத்தை சேர்ந்தவங்களுடைய வரலாறுன்றது எப்படி எழுதப்பட்டது? இப்போ புத்தர்னு சொல்கிறாங்கல்ல, அவருக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. உண்மையாகவே புத்த மதம் அப்படி தான் தோணுச்சா? புத்த மதத்தினுடைய கொள்கைகள் என்னென்ன? இப்போ அவங்க ஏன் வந்துட்டு ஆன்மாங்கிற ஒரு விஷயத்தை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க? எல்லாம் பஞ்சபூதம்னு சொல்கிறப்போ அவங்க வானம்னு ஒரு பூதமே இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்க? வானம்லாம் இல்லாட்டி சேட்டலைட்லாம் எங்கே போயிட்டுருக்கு இல்லைங்களா? அப்புறம் வந்து புத்த மதத்தில் வந்துட்டு அவங்க வந்து கொண்டு வந்த மடாலயங்கள், அந்த புத்த நம்பிக்கைகள், அதில் வந்து பெண்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டார்கள்ங்கிறது, பெண்கள் சொர்க்கமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய மதமாக புத்தம் இருக்கிறது. ஒரு 100 வயசான ஒரு பிக்குனி இருக்காங்க, ஒரு வயசு புத்த பிக்கு இருக்காருன்னா அந்த 100 வயசான பிக்குனி இந்த 1 வயசு புத்த பிக்குக்கு ஏன் சின்ன மரியாதை பண்ணணும்னு புத்தம் சொல்கிறது. ஒரு பெண் வந்துட்டு முக்தி அடையணும்னா அவங்க ஆணா முதல்ல பிறந்துட்டு தான் அப்புறமா முக்தியை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு புத்தம் சொல்கிறது உள்பட நிறைய கருத்துக்கள் இருக்குது புத்தத்தில். புத்த மதம் தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் பார்க்குறப்போ புத்தர் வந்துட்டு ஒரு வர்ணாசிரமத்துக்கு எதிரான சில கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் புத்த மதத்தை வந்து பிராமணர்கள் தழுவுறதுக்கு அவர் எந்த தடையும் தெரிவிக்கலை. அசோகர் வந்து புத்த மத அரசராக இருந்தாலும் கூட அவர் புத்த மத துறவிகளுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுத்தாரோ அதை வந்து பிராமணர்களுக்கும் அவர் கொடுத்தாரு. அவர் கல்வெட்டுகள்லேயே அதெல்லாம் இருக்குது. புத்த மதம் ஆரம்ப காலத்தில் இருந்து பிராமண அந்த நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு நம்பிக்கையாக உருவாக்கப்பட்டாலும் பிராமணர்களை தடை பண்ணலை. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் புத்த மதம் தான் தீர்வு, அது வந்து ஜாதியை ஒழிச்சிரும், சமத்துவத்தை கொண்டு வந்துருங்கிற மாதிரியான ஒரு மாயை வந்து தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக உருவாக்கப்படுது. நீலகேசி அப்படின்னு தமிழில் ஒரு நூல் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்த பிச்சு வந்துட்டு ஒரு தகாத ஒரு செயலை பண்ணுறார். அவர் புத்த பிச்சு அவர் செய்யவே கூடாத ஒரு செயல், ஒரு பொதுவாக நம்ம துறவிகள்லாம் சில செயல்கள் செய்ய மாட்டாங்க நம்ம போல, அந்த செயலை அவர் பண்ணுவார். ஏன் அதை பண்ணீங்கன்னு கேட்குறப்போ அவர் வந்துட்டு புத்த மதத்தினுடைய அடிப்படையிலேருந்து எடுத்து அது நியாயம்னு நிறுவுவார். புத்த மதம் அதை அனுபவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதை நீலகேசி நூல்லே எழுதியிருக்கிறாங்க. இப்படி புத்த மதம் தொடர்பான விவாதங்களை வந்து முன்னெடுக்கணும். அது எடுக்காமல் புத்த மதம் வந்து ஒரு புனிதமான மதம், அந்த மதத்துக்கு போயிட்டாங்கன்னா தீண்டாமை ஒழிஞ்சிரும், அந்த மதம் வந்துட்டு தான் தீர்வு அப்படின்லாம் நம்பக்கூடிய நிலைமையில் மக்கள் வைக்கப்படுறாங்க. அப்போ இந்த கூறுகள் இதனால் என்னென்னலாம் நடந்தது, புத்தருடைய ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புத்த மதத்தில் புத்தரை வந்து ஓவியமாக வரைகிறதே ஒரு பெரிய குற்றமாக சொல்லப்பட்டது. ஹீனயானத்தில் புத்தரை ஓவியமாக வரையக்கூடாது, சிலையாக வடிக்கக்கூடாது. அப்போது அசோகர் காலகட்டத்தில் இப்படி ஒரு குழு பண்ணிடுறாங்கன்றப்போ 16,000 பேருக்கு வந்து உடனே மரண தண்டனை கொடுக்குறாங்க. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, அந்த தப்பை உண்மையாக செஞ்சாங்களா இல்லையான்றதை அவங்க வந்து பரிசோதிக்காமல் உடனே போய் மரண தண்டனை நிறைவேற்றிட்டு பார்த்தா அது செஞ்சது வேற யாரோ, மரண தண்டனை கொடுத்தது வேற யாருக்கு. 16,000 பேருக்கு மரண தண்டனைங்க, குறைச்செல்லாம் கிடையாது. ஆனால் இந்த சம்பவம்லாம் இன்றைக்கி வந்து தமிழக வரலாறில் மறைக்கப்படுது. அப்போ புத்த மதத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பேரினமாத மதம். எந்த இடத்துக்கு போனாலும் என்னுடைய கருத்தையோ என்னுடைய இனத்தையோ நீங்கள் மறுக்கிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அழிக்கப்படுவீர்கள்ங்கிறத வந்துட்டு அறிவிக்கக்கூடிய ஒரு மதம்.
இந்தியா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சமய சார்பற்ற மத நல்லிணக்க நாடு. அந்த நாட்டுக்குள்ளே அந்த மதம் வந்துச்சுன்னா ஒரு தீய விளைவு தான் ஏற்படுத்தும். ஆனால் இந்த பிரச்சாரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அது ரொம்ப நல்ல மதம் அப்படின்னு சொல்லி 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 அதை கொண்டு வராங்க. இங்கே யாரும் அந்த மதத்தை பின்பற்றவில்லைங்கிறதுனால அவங்களுக்கு பொதுமக்களுக்கு அதோட புரிதல் இல்லை. ஆனால் நாளைக்கு சீனா வந்து மேலெழுந்து வரும் பொழுது அந்த மத அறிவற்ற கூட்டம் இந்த மதத்தை தழுவுறதுக்கோ அவங்களுடைய ஆதிக்கத்தை ஏற்றுக்கிறதுக்கோ ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. இதை தடுக்கணும்னா புத்த மதத்தினுடைய உண்மையான வரலாறு இந்தியாவில் பேசப்பட வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வர்ணம் பிரிக்கிறத பற்றி சொல்லும் பொழுது உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? சில நேரங்களில் ஓரிரு காணொளிகளில் பார்க்கும் பொழுது அது மிக முக்கியம் என்பதை நீங்கள் குறிப்பிடுவதாக உணர்கிறேன். அதற்கான காரணம் என்ன? இப்போ தமிழ்நாட்டில் ஜாதி பிரச்சனைன்னு ஒன்று நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் வந்துட்டு இன்னொரு ஜாதியில் வந்து பெண் எடுத்தால் பெண் கொடுத்தா கொலை வரைக்கும் போகுது, சாதி ஆணவ படுகொலை அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் சாதின்ற ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குடி அப்படின்ற ஒரு முறை நமக்கு சங்க காலத்தில் இருக்குது. பல்லவர் காலத்துக்கு இறுதியில் அந்த குடிங்கிற முறையினுடைய பெயர் வந்து சாதின்றதாக மாறுது, எல்லாம் பார்க்குறோம். ஆனால் கிபி 13ஆவது நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு நபர் கூட மாற்று சாதியில் திருமணம் செய்யப்பட்டதற்காக கொல்லப்படவில்லை. ஒரு ஆதாரம் கூட கிடையாது. அப்போ வந்து சாதி வந்து கொடுமையானது, தவறானது, அது வந்து சமூகத்தில் பிளவை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறவங்க அது இப்போ ஏற்படுத்தின பிளவை காமிக்கணும்ல. அப்போ திடீர்னு 13ஆம் நூற்றாண்டில் தான் அந்த பிரச்சனைலாம் வருது. அப்போது சாதி மட்டும் அதன் காரணம் இல்லை, வேறு ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அப்போது ஒரு சாதியை சேர்ந்தவர்கள் இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை வர்றப்போ அந்த ரெண்டு சாதியும் வேறு சாதியாக இருந்தால் தான் அது கொலை வரைக்கும் போதானா? கிடையாது. அதில் ஒன்று வந்து ஒரு படிநிலையிலையும் இன்னொன்று இன்னொரு கீழ் படிநிலையிலையும் இருக்கிறப்ப தான் பிரச்சனை வருது. அப்போ அந்த சாதிக்குள்ளே எங்கேருந்து படிநிலை வருது? இந்த தொழில் பண்ணுறவங்கலாம் இந்த படி, இந்த தொழில் பண்ணுறவங்களாம் 2வது படி, இதை பண்ணுறவங்களாம் 3வது படி, இதை பண்ணுறவங்களாம் 4வது படின்னு ஒரு பிரிவு இருக்குல்ல, இந்த ஸ்லாப் போட்டு பிரிக்கிறாங்கல்ல, இந்த பிரிவுக்கு தான் வர்ணம் அப்படின்னு பெயர். இந்த வர்ணமும் ஒரு காலகட்டத்திலையும் ஒன்று இருந்திருக்கு. இந்த வர்ணம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்லாபில் இருக்கிறவங்க வேறு ஸ்லாபில் இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறதுக்கோ அவங்களுக்கு வாரிசு பிறக்கிறதுக்கோ கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் எழுதப்படுது. அப்போ இதனுடைய வரலாறு நம்ம பார்க்குறப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான பல பிரச்சனைகளுக்கு காரணமாக என்ன இருக்குன்னா ஜாதி கிடையாது, வர்ணம்ங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர்றோம். ஆனால் என்ன, அதாவது குடி என்று சொல்லும் பொழுது அங்கேயும் தொழில் அடிப்படையில் தான் அவர்களுடைய பிரிவுகள் இருந்திருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அதே தான் ஜாதி என்று வரும் பொழுதோ வர்ணம் என்று வரும் பொழுதோ அந்த தொழில் அடிப்படையில் தான் இவர்கள் பிரிக்கிறார்கள். அப்பொழுது குடி என்ற காலகட்டத்தில் இருக்கும் பொழுது அங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கவில்லை என்று குறிப்பிடுகிறீர்களா? ஒரு உதாரணம் நான் சொல்கிறேங்க. இப்போ வந்துட்டு அறுவை சிகிச்சைன்றது ஒரு தொழில். அதை வந்துட்டு ரொம்ப காலமாக ஒரு சமூகத்தினர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சமூகத்தினர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அது மிக முக்கியமான தொழிலாக இல்லை. பின்னாடி அது மிக முக்கியமான தொழிலாக மாறுறப்போ அந்த சமூகத்தினர் அந்த வேலையை பார்க்கறதுக்கு அனுமதிக்கப்படலை. நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போது ஒரு இடத்துல வந்துட்டு தொழில் மூலமாக சில ஏற்றத்தாழ்வுகள் பார்க்கப்படலாம். கொஞ்சம் அது என்னென்னா சமூக ரீதியில் ஒரு பார்வை அடிப்படையில் ஏற்றத்தாழ்வாக இருக்கும். ஆனால் இவங்க வந்துட்டு ஒதுக்கப்பட வேண்டியவர்கள், இவங்க தான் மேலே இருக்கக்கூடியவர்கள்ங்கிற அளவுக்கு ஒரு காலத்தால் மாறாத ஒரு நிர்ணயம் வருது இல்லை. இப்போ இன்னைக்கு மேலே இருக்கிறது நாளைக்கு கீழே போகலாம். ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்துட்டு பொறியியல் படித்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு, இன்னைக்கு இல்லை, நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாற்றங்கள் வந்து தானாக நடக்கும், அதை நம்ம சமூகத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் காலத்தால் மாறாத ஒரு நிர்ணயம் நடக்குதுல்ல, அது சமூகத்துக்கு எதிரான ஒரு பெரிய அநீதி. வர்ணம்ங்கிறது வந்து அப்படி தான். அதனுடைய ஆழம் பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் மாற்று வர்ணத்தில், சொல்கிறது வந்துட்டு மாற்று சாதி கிடையாது, மாற்று வர்ணத்தில் நடந்த திருமணங்களோட பட்டியலை மத்திய அரசாங்கம் வெளியிட்டாங்க. பார்க்குறப்போ இந்தியா முழுக்க வெளியிட்டாங்க. அதில் வடக்கில் இருக்கக்கூடிய பின்தங்கிய படிப்பறிவற்ற சமூக முன்னேற்றம் இல்லாத மாநிலங்களில் கூட சில மாநிலங்களில் ஒட்டுமொத்த திருமணங்களில் 24% திருமணங்கள் மாற்று வர்ணத்தில் நடக்குது. பகுத்தறிவு முற்போக்கு தமிழ்நாட்டில் வெறும் 3% திருமணம், வெறும் 3% திருமணம் மட்டும்தான் மாற்று வர்ணத்தில் நடக்குது. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேயே ஒரு தலையாய பிரச்சனைங்கிறது வர்ணம்ங்கிறது தான். ஆனால் அந்த வர்ணம் பிரச்சனைன்றதை ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் வெளில சொல்ல மாட்டேங்குது அப்படின்னா, இப்போ சாதி பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ அது எப்போ வந்ததுன்னா சங்க காலத்துலேருந்து கூடியிருக்கு. அப்போ சங்க காலத்துலேருந்து எல்லாரையும் திட்டிகிட்டே போகலாம், பிரச்சனை இல்லை. வர்ணாசிரமங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே கிபி 13ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி வருது. அது எந்த வழியாக வருகிறது என்றால் அது வட இந்தியாவிலேருந்து ஆந்திரா வந்து ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வருது. அப்போ இது வந்துட்டு ஒரு வகையில் திராவிடம் கொடுத்த கொடை தமிழ்நாட்டுக்கு. இதை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காகவே திருப்பி 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 ஜாதிய பிரச்சனை ஜாதிய பிரச்சனை ஜாதிய மோதல்
இது வந்துட்டு குடிக்காக பண்ணது அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு குடின்றது நான் வந்து ஒரு தொழில் பண்ணுறேன், அப்போ நான் ஒரு குடி, இன்னொருத்தவங்க ஒரு தொழில் பண்ணுறாங்க, அவங்க இன்னொரு குடி. ஆனால் இது ரெண்டில் ஏற்றத்தாழ்வு எங்கேருந்து வந்தது? இல்லை. அப்போ இவங்க இங்கே பொண்ணு எடுக்கக்கூடாதுன்றதுக்கு தடை இருக்கா? சங்க இலக்கியத்தில் பார்க்குறப்போ கட்டாய புறமண முறை தான் காணப்படுது. ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை பார்க்குறப்போ அவங்க காதலிச்சாங்கன்னு இருக்கே தவிர அவங்க வந்து என்ன குடின்னு கேட்டு காதலிச்சாங்கன்னு கூட சங்க இலக்கியத்தில் எங்கேயும் இல்லை. சங்க இலக்கியத்தில் முழுக்க காதல் திருமணங்கள் காணப்படுகின்றன. அது காதல் திருமணத்தை பற்றி தப்பாக சொல்லலை, நல்ல மாதிரி சொல்கிறாங்க. 2 பேரும் பார்த்தாங்க, 2 பேரும் திருமணம் பண்ணிக்க முடிவு பண்ணுறாங்க. திருமணத்துக்கு பெற்றோர் வந்து எல்லா தடவையும் ஏற்றுக்க மாட்டாங்க. சங்க காலத்திலையும் வந்து பெற்றோர் ஏற்றுக்கலை. அப்படி ஏற்றுக்கலைன்றப்போ பையனும் பெண்ணும் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதை சங்க இலக்கியங்கள் உடன்போக்கு அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. உடன்போக்கு மேற்கொண்டுட்டாங்க ஒரு பையனும் பொண்ணும். அப்போ யாராவது ஒருத்தவங்களோட தாய் வந்து போயிட்டு இல்லை இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கலான்னு கொண்டு வராங்கல்ல, அவங்களுக்கு சங்க இலக்கியம் வச்ச பெயர் வந்து நற்றாய் அப்படின்னு பேர். அப்போ நல்ல அம்மா யாருன்னா சங்க காலத்தில் காதல் திருமணம் பண்ணிட்டு போயிட்டா கூட அவங்களை மன்னிச்சு ஏற்றுக்கிறவங்க சங்க இலக்கியத்தில் நல்ல தாய் அப்படின்னு பேர். அப்போ குடி இருந்துச்சு, எப்படி அதை அனுமதித்ததுன்னு பார்க்குறப்ப அப்போ குடி இருந்தது, ஆனால் வர்ணாசிரமம் இல்லை. ஆனால் அங்கும் மறக்கப்பட்டது தானே காதல் திருமணங்கள், குடியின் அடிப்படையில் மறக்கப்பட்டதாக விளங்கிக் கொள்ளலாமா? அப்படி எந்த குறிப்பும் இல்லை. அவர்கள் மறுத்ததுக்கான காரணம் 1000 காரணம் இருக்கு இல்லைங்களா? இப்போ பெற்றோர்களுக்கு அந்த பையனை பிடிக்காமல் இருக்கலாம், அல்லது வந்துட்டு இதை விட நல்ல பையனாக கிடைக்கணும் அவங்க நினச்சிருக்கலாம். நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன்னா அப்போ சங்க காலத்திலாம் நம்ம பார்க்குறப்போ அவங்க அம்மா அப்பா பேரே தெரியாது. யாயும் யாராகியோ எந்தேன் வந்தேன் எம்முறை கேளீர் அப்படின்றாங்க. யார் ஊர் பேர் தெரியாத ஒருத்தவங்க வந்துட்டு திடீர்னு ஒரு பெண் கூட்டிகிட்டு வந்துட்டு நான் திருமணம் பண்ணிக்கிறேன்றப்போ நமக்கே ஒரு அதிர்ச்சி வருது இல்லை? இந்த நாகரிக காலத்திலேயே ஒரு அதிர்ச்சி வருதுன்றப்போ சங்க இலக்கிய காலத்தில் வந்திருக்கலாம் இல்லைங்களா? அப்போ திருமணத்துக்கு மிக குறிப்பாக காதல் திருமணங்களுக்கு எதிர்ப்பு எல்லா நாடுகள்லையும் எல்லா வடிவங்கள்லையும் இருக்குது. நம்ம பார்க்குறோம். இப்பயும் அரசர் குடும்பத்தில் வந்துட்டு திருமணம் நடந்ததுன்னா என்ன நடக்குதுன்றது ஐரோப்பா முழுக்க நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ அந்த எதிர்ப்பு இருக்கும். ஆனால் அந்த எதிர்ப்பு எந்த அடிப்படையில் வருது? சாதி அடிப்படையில் வருதா, குடி அடிப்படையில் வருதுன்னா அப்போ அப்படி வந்ததற்கான எந்த சான்றும் கிடையாது. தமிழ்நாட்டுக்குள் எப்பொழுது வர்ணாசிரமம் நுழைந்ததோ அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் சாதி சண்டை என்ற ஒன்று அறிமுகப்படுத்தப்படுகின்றது. சாதி ஆணவ படுகொலைங்கிறது அறிமுகப்படுத்தப்படுது. இப்போ வர்ணாசிரமத்தை கொண்டு வந்தவர்கள் தான் இந்த அவலங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும். தமிழர்கள் வந்து அவங்க பண்பாட்டை புரிஞ்சுக்கிறப்போ இது நம்ம பண்பாடு இல்லை என்று புரிந்து கொண்டால்தான் இந்த அவலங்கள் முற்றுக்கு வருமே தவிர, இல்லாத ஒரு பண்பாட்டை ஏன் பண்பாடுன்னு நம்பிட்டு நான் 2000 வருஷமாக இந்த தப்பை பண்ணேன்னு நம்பிட்டு பின்னாடி நான் உற்றணும்னு நம்புறதுனால அது ஒழியாது. அதனால் தமிழர்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இந்த அழுக்குகள் நம்மளுடையது இல்லை. ஆமாம், நாங்கள் எங்களது சுவாரஸ்யமான இந்த உரையாடலின் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டிய காரணத்தால் பார்த்திங்கன்னா மன்னன் மீண்டும் நாங்கள் எங்களது உரையாடலை இன்னொரு தடவை கூட ஏற்படுத்தி கொள்ளலாம். இருந்தாலும் இலங்கையில் வந்து சிங்களவர்கள் இருக்கிறார்கள். அதில் வந்து கிட்டத்தட்ட 24 வீதமானவர்கள் தமிழ் இருந்து மறைவி போனதாக சொல்லுகிறார்கள். குறிப்பாக பறையர்கள், அதாவது ஆதிக்குடிகள் தமிழர்கள் பறையர்கள் மிக முக்கியமானவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாற்றத்தை பற்றியான உங்களுடைய ஆராய்ச்சிகளை பற்றியும் ஓரிரு வார்த்தைகள் கூறிக்கொண்டு இதை நிறைவு செய்யலாம். இப்போ என்னென்னா நாம் மத அடிப்படையில் அணுகிறதுன்றது வந்து இன அடிப்படையில் அணுகிறது ஒன்று. பறையர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்களவராக மாறல, அவங்க பௌத்தர்களாக மாறி இருப்பாங்க. எல்லாரும் மாறக்கூடியது தான். ஆனால் பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் இந்த இனமாகத்தான் இருக்கணும்னு கொண்டு வருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்துட்டு பௌத்த பேரினவாதம் தான் முன்வைக்கப்படுதே தவிர சிங்கள பேரினவாதம் முன்வைக்கப்படலை. ஏன்னா சிங்களம்னு ஒரு இனம் இருக்கான்னு நம்ம உள்ளே போனோம்னா அது உடஞ்சிரும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா திடீர்னு உள்ளே வந்தவங்க தமிழர்களாக இருந்த நிறைய பேர் தான் இன்றைக்கி சிங்களர்களாக இருக்கிறார்கள். அவங்களுடைய மொழியில் தமிழுக்கான சொற்கள் இருக்குது, அவங்களுடைய எழுத்துக்களில் தமிழ் மொழியினுடைய இலக்கணம் இருக்குன்றதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்குறோம். அப்போ அதாவது தமிழர்களில் இருந்த சில பேரா இல்லது ஒட்டுமொத்த தமிழ் மொழியினுடைய மாற்றம் வேறு மொழிகளினுடைய கலப்பின் மூலம் உருவானது சிங்களம் என்றது உங்களோட கருத்தா இருக்கா? இல்லைங்க, நான் ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நம்ம கிட்டக்க வந்துட்டு ஒரு பால் இருக்குது, அது கூட வந்துட்டு ஒரு டிகாஷனை சேர்க்குறப்போ அந்த டிகாஷனுடைய கலவையை பொறுத்து பல்வேறு வகையில் கிடைக்கும். சில பேர் வந்துட்டு ரொம்ப நல்லா கடுமையாக ஒரு காப்பி கொடுங்கம்பாங்க, சில பேர் வந்துட்டு ரொம்ப மெல்லிசாக ஒன்று கொடுங்க அப்படிம்பாங்க, சக்கரை தூக்கலான்னு பிரியுது இல்லை. அந்த மாதிரி தமிழ்னு ஒரு மொழி இருக்கின்ற பொழுது தமிழ் மொழி தான் இருந்தது. பின்னாடி ஆரியர்கள் வர்றாங்க, பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய மத தேவைகளுக்காக சமஸ்கிருதம்னு ஒரு மொழி உருவாகுது. அது தமிழ் மொழியுடைய இலக்கணத்துக்கு நேர எதிரானது. தமிழ் என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் சமஸ்கிருதத்தில் நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு மொழியாக அது வருது. ஆனால் அந்த மொழியை நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஏன்னா அந்த மொழி இலக்கணம் வந்துட்டு பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். அப்போ சாமானிய மக்கள் வந்து சமஸ்கிருதத்தை வச்சுட்டு ஒரு பொட்டி கடையில் கூட வெத்தலாம் வாங்க முடியாது. அப்போ சமஸ்கிருதத்தை எதுக்கு உருவாக்குறாங்கன்னா இந்த மொழியை பேசுறதுக்கு உருவாக்கலை, இந்த மொழியை கெடுக்கிறதுக்கு உருவாக்குறாங்க.
அப்போ அந்த சமஸ்கிருதம்ங்கிற மொழி தமிழ் மொழியோட கலந்து தான் பின்னாடி வந்துட்டு தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இப்படி நமக்கு மொழி பிரியுது. இப்போ சமஸ்கிருதம் வந்து தமிழ் மொழியில் கலந்து இப்படி உருவாக்கினது போல் பாலி மொழியும் பிராகிருதமும் தமிழ் மொழியில் கலந்து உருவான மொழி தான் சிங்களம். ஆனால் மத ரீதியாக பார்க்குறப்போ எப்படி வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு கும்பல் வந்துட்டு சமஸ்கிருதத்தை தங்களுடைய தாய்மொழியின் தாய்மொழி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உண்மையாகவே இங்கேருந்து தமிழ் மொழியை புறக்கணிக்கிறாங்களோ அதே வேலை தான் சிங்களத்திலையும் நடக்குதுன்றதை பார்க்குறோம். அப்போ இங்கே தமிழ்நாட்டிலும் சரி இலங்கையிலும் இருக்க சரி இங்கே இருக்கக்கூடிய அவலங்களுக்கான முதல் தீர்வு என்னென்னா தமிழ் மொழி தான் பழமையானது. அந்த மொழியினுடைய இலக்கண இலக்கிய பண்பாட்டு குறுக்களை எடுத்து தான் மற்ற இனங்கள் எல்லாம் உருவாச்சுன்றதை நம்ம நிறுவுறப்போ அவர்களுடைய அந்த மனநிலைங்கிறது பெரிய அளவில் மாற்றம் அடையலாம். ஆனால் என்ன பண்ணுறோன்னா நாமே நம்ம ஊரில் நம்மளுடைய மொழி வந்துட்டு காட்டு மிராண்டி மொழின்னு சொல்கிறப்போ அது எதிர்க்கிறவனை நம்ம எப்படி பேசி சரி செய்ய முடியுங்கிற ஒரு கேள்வி தான் இந்த இடத்துல எழுது. அப்போ ஒரு காலகட்டத்தில் நிறைய மக்கள் வந்துட்டு புத்த மதத்துக்கு வந்து மாறினாங்க, பல்வேறு சமயங்கள்லேருந்து மாறினாங்க. அது மாறுறதுக்கு ஒரு வகையில் வந்துட்டு வர்ணாசிரமும் காரணமாக இருந்தது. ஆனால் வர்ணாசிரமும் தமிழர்களுடையது இல்லைன்றப்போ அந்த அந்த தவறுக்கு நாம் பொறுப்பேற்க முடியலைன்னா கூட அந்த தவறுக்கு நாம் பலியாகி இருக்கோம். அதில் பல்வேறு மக்களும் உள்ளே வந்தாங்க. உள்ளே வர மக்கள் வந்துட்டு பௌத்த தமிழர்கள் அப்படின்னு தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இப்போ இவங்க பேசுகிறப்போ பாலி மொழி வந்து ஒரு தேவ பாஷை, புத்தரினுடைய போதனைகள் எல்லாம் உங்களுக்கு பாலி மொழியில் தான் இருக்குது இல்லைங்களா? அப்போது நமக்கு அறியாமல் அந்த மதத்து மேலே வந்து அந்த மொழி மேலே ஒரு சார்பு வரும் இல்லைங்களா? அப்போது அவங்களுடைய 2வது புனித மொழியாக சிங்களம் வந்து மாறிச்சு. அதனுடைய விலை தான் இன்றைக்கி வந்துட்டு சிங்களத்தீவுன்னு இலங்கையை வந்து மாறக்கூடிய அல்லது அதை நோக்கி போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம விட்டுருக்குறோம். தமிழர்களுக்கு வந்து நம்ம அடிப்படையாக சொல்லக்கூடியது செய்தி ஒன்றே ஒன்று தான், மொழியை கைவிட்டுறாதீங்க. எந்த இடத்துலையாவது ஒரு மொழியை நீங்கள் கைவிட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய சந்ததிகள் அழிந்து தான் உங்களுடைய இனம் அழிய வேண்டும் என்பதில்லை, உங்கள் மொழி அழிந்தாலும் அதுதான் நடக்கும். அதான் நடந்திருக்கிறது. மிகவும் ஒரு சுவாரஸ்யமான இந்த கலந்துரையாடலுக்கு இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இணைந்து கொள்வோம். மன்னர் மன்னன், நன்றி, வணக்கம். நன்றி.